الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وآتوا النساء صدقاتهن نحلا صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இலாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயத்திற்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்ற வரதட்சணை என்ற கொடுமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்காக இங்கே பெரும் திரளாக நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக ஏன் இவ்வளவு முனைப்புடன் செயல்பட வேண்டும்? வரதட்சணை என்ற தீமையை தவிர மற்ற தீமைகளில் இருந்தெல்லாம் இந்த சமுதாயம் முழுமையாக விலகி விடுபட்டிருக்கிறதா? எத்தனையோ தீமைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் இந்த வரதட்சணை என்ற ஒரு தீமையை மாத்திரம் இலக்காக கொண்டு ஏன் நீங்கள் தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சந்தேகம் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பல நண்பர்களுக்கு இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு வெளியே இருக்கிற சகோதரர்களுக்கும் இத்தகைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த சமுதாயத்திலே நிலவுகின்ற மற்ற தீமைகளுக்கும் வரதட்சணை என்ற தீமைக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த சமுதாயத்திலே சில பேர் குடிப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு சூதாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு வட்டி வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு தொழாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு நோன்பு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு இன்னும் எத்தனை தவறுகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை நாம் மறுக்கவே முடியாது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இதை செய்ய மாட்டார்கள். எல்லோரும் குடிப்பார்களா? குடிக்க மாட்டார்கள். குடிக்கிறவன் 100க்கு 2 பேர் இருப்பான். எல்லோரும் சேர்ந்து சூதாடுவீர்களா? ஆட மாட்டாங்க. சூதாடக்கூடிய ஒரு 4-5 பேர் இருப்பார்களே தவிர டோட்டலா எல்லா சமுதாயமும் சேர்ந்து இதை சூதாட்டத்துமே கெதின்னு கிடக்குமா? கிடக்காது. எல்லாரும் தொழுகை விட்டு பள்ளிவாசல கூட்டிட்டு போயிருவீங்களா? தொழுவாதவங்க இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி எல்லாரும் தொழுவாம இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப மற்ற தீமைகளை பொறுத்தவரை அந்த தீமைகளை செய்யக்கூடியவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைந்த அளவில் இருப்பார்கள். பெரும்பாலானவர்கள் அந்த தீமைகளிலிருந்து விலகியே இருப்பார்கள். வரதட்சணை பொறுத்தவரை என்ன காண்கிறோம்? எல்லாரும் ஏகமானதா தீர்மானம் பண்ணி தவறு என்று தெரிந்து கொண்டு மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இல்லை என்று புரிந்து கொண்டு பெண்களுக்கு மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை திருமண உரைகளிலேயே குத்துபாக்களிலேயே செவியேற்றுக் கொண்டு இது பாவம் என்று மனசாட்சி நம்முடைய மனசாட்சி சொல்லிக்கொண்டு அதை நம்ம எல்லாரும் செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? அது இரண்டாவது வித்தியாசம். எல்லாரும் செய்கிறோம் என்பது
ஒழிப்பதற்கு நம்ம தீவிரம் செலுத்த வேண்டிய காரணம். மற்ற தீமைகளை எல்லாம் குடிக்காதவன் குடிச்சவன்கிட்ட போய் திருத்துவான், திருடாதவன் திருடவனை பார்த்து திருத்துவான், சூதாட்டத்தில் ஈடுபடாதவன் சூதாட்டத்தில் ஈடுபடுறவனுக்கு நான் நல்ல அறிவுரை சொல்லுவான். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வாங்கினா யாரு யாருக்கு சொல்றது? எப்படி இதை ஒழிக்கிறது? அப்ப இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக வேண்டி அதிக முனைப்பு காட்டுவதற்கு முதல் காரணம் இந்த வரதட்சணை இந்த சமுதாயத்திலேயே ஏகமனதான ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறது. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், தப்பு செய்கிறவர்கள் பெரும்பாலும் முடிந்த வரைக்கும் மறைத்து தான் செய்யறான். சில தப்புகளை அசிங்கமான காரியங்களை செய்யறவன், நான் இத்தனாம் தேதி இந்த கடையில போய் 8ஆம் நம்பர் கடையில போய் நான் குடிக்க போகிறேன் நோட்டீஸ் அடிச்சு வெளியிட்டவனா குடிப்பானா? குடிக்க மாட்டான். நான் இத்தனாம் தேதி போய் இந்த விபச்சார விடுதிக்கு போறேன் அப்படின்னு அதுக்கு போறவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நான் இத்தனாம் தேதி இந்த வீட்டில் போய் நான் கண்ணக்கோள் வச்சு திருட போறேன் அறிவிக்க மாட்டான். பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் அதை வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டு செய்வதே கிடையாது. பாவம் செய்யறவங்க கூட அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான். கள்ளுக்கடைக்கு போகும்போதே ஜமாத் தலைவர் நிக்கிறாரா, அசத்து நிக்கிறாரா, அடுத்த வீட்டுக்காரர் நிக்கிறாரா, அந்த பெரியவர் நிக்கிறாரா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் இல்லைன்னு உலக போவான். அந்த குடிக்கிற தப்ப செய்யறவங்க கூட யாருக்கு பயப்படுறான்? நல்லவர்கள் இருக்கிறாங்க, குடிக்காதவங்க இருக்கிறாங்க, தன்னால் மதிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பார்த்து அதிலிருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்யறான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்யக்கூடியவன் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் திருந்துவான். ஏன்னா உறுத்தல் இருக்கு அவனுக்கு. நம்ம செய்யற தப்பு, நம்ம தப்பு தான் செய்யறோம், நம்ம பாவம் தான் செய்யறோம் அப்படிங்கிற உறுத்தல் இருக்கிற காரணத்தினால் இந்த தப்பை செய்யக்கூடியவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் திருந்துவான். வாய்ப்பு இருக்குது. வரதட்சணை அப்படி ஒளிஞ்சா நடக்குது இல்ல. எப்படி நடக்குது? இந்த சமுதாயத்தில் நான் அம்மா பட்டணத்தையோ இந்த மாவட்டத்தையோ குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களுடைய நிலைமையை நான் படம் பிடித்து காட்டுகிறேன். தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஜமாத்துகள் எல்லா ஊருடைய, ஒரு ஊர் ரெண்டு ஊரா இருந்தால் வித்தியாசப்பட்டு சொல்ல முடியும். எந்த ஊரும் நான் சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்து விதிவிலக்கு பெற்ற ஊரை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்ன பண்றோம்? இந்த வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு கல்யாணமோ அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். வரதட்சணையை வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி எப்படி நடத்துறோம்? அந்த நிகழ்ச்சிக்கு ஜமாத்துடைய பிரமுகர்களை அழைக்கிறோம், ஜமாத்துடைய நிர்வாகிகளை அழைக்கிறோம், மார்க்க அறிஞர்களை அழைக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு யாரையெல்லாம் அழைப்போமோ அது போன்ற நெருக்கமான உறவினர்களை எல்லாம் அழைக்கிறோம், நண்பர்களை எல்லாம் அழைக்கிறோம். எல்லாரும் வந்து சபையில் உட்கார்கிறார்கள். பெண் வீட்டார் தரக்கூடிய வரதட்சணையை வாங்குகிறார்கள். வாங்கி ஜமாத்து தலைவர் அதை கையில தூக்குகிறார், அதை தொடுகிறார், செயலாளர் தொடுகிறார். இது அம்மாபட்டினம் ஜமாத்து சொல்ல நினைக்க கூடாது. என்னுடைய சொந்த ஊர் ஜமாத்து இந்த கதை தான், தமிழகத்தில் உள்ள எந்த ஊர் ஜமாத்து இந்த கதை தான். எல்லாருமே செய்யணும். எல்லாரும் சேர்ந்து சொல்வதனால நம்ம தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்காக வேண்டி சிலதை குறிப்பிட்டு தான் காட்ட வேண்டியிருக்கு, விமர்சிக்கிறதுக்காக இல்ல. சிலதை ஒழிக்கணும்னு சொன்னா நம்மளை நாமளே விமர்சித்துக் கொள்ளணும். நம்மை நாமே இன்னைக்கு விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன செய்யறாங்க? தொடுறாங்க. எல்லாரும் அங்க இருக்கிற 50 பேர் தொட்டு தொட்டு கடைசியா அவர் பாவம் அஜர்த்து இருக்காரு, அவரை விடுறது இல்ல, நீங்களும் தொடுங்க அஜர்த்து, அவரும் தொட்டு எல்லாருமா சேர்ந்து வாங்கி கொடுக்கிறோம். இந்த வரதட்சணைங்கிறத வாங்கி கொடுப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியாவது ஒரு கள்ளத்தனமா நடக்குதா? இல்ல. பேப்பர்ல விளம்பரம் கொடுக்காத குறை அது மட்டும்தான் செய்யல. மற்றபடி எல்லா விளம்பரமும் செய்து இந்த தீமையை செய்யறதுல அளவுக்கு கூட உறுத்தல் இல்லாம செய்யறவனுக்கும் உறுத்தல் இல்ல, அதுல பங்கெடுக்கிற நமக்கும் உறுத்தல் இல்ல, அதுக்கு வைக்கிற பங்கன்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உறுத்தல் இல்ல, பெரியவர்களுக்கு உறுத்தல் இல்ல, மாப்பிள்ளை வீட்டாருக்கு உறுத்தல் இல்ல, பெண் வீட்டாருக்கு உறுத்தல் இல்ல. யாருக்குமே நாம் ஒரு தப்பு செய்கிறோம் என்ற கடுகள உறுத்தல் கூட இல்லாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு செய்யறோமே, அப்பதான் இதை ஒழிக்கணுங்கிறதுக்கு அதிக முனைப்பு காட்டணும். மற்ற தீமைகளை விட இந்த தீமை என்றே உணரப்படவில்லை, இதனுடைய பாதகங்கள் இன்னும் தெரியவில்லை, இது ஏற்படுத்திய தீய விளைவுகள் இன்னும் சமுதாயத்துக்கு புரியவில்லை என்பதற்காகத்தான் வரதட்சணை ஒழிப்பதில் கடுமையான அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது.
நாங்கள் செலுத்துவது போல நீங்கள் செலுத்த வேண்டும். மற்ற தீமைகளுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள், ஜமாத்து பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், குடிமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் என்ன இஸ்லாத்துக்கு விரோதமா போகணும் என்றா இதெல்லாம் செய்கிறீர்கள்? இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், வரதட்சணைங்கிறது அவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றம்லாம் இல்ல. குற்றம் தான், அல்லாஹ் போட்டு தூக்கி மிதிக்கிற அளவுக்கு உள்ள பெரிய குற்றம் இல்ல. இதுல என்ன இருக்கு பெரிய விஷயம்? நம்ம திருடவா செய்யறோம், பொண்ணு விட்டாட்ட போய் தெரியாம தூக்கிட்டு வர்றோம், அவங்க வீட்டுல கொள்ளடிக்கவா செய்யறோம், அவங்கள்ட்ட கேட்கிறோம், தர்றாங்க, வாங்கிக்கிறோம். என்ன இருக்கு? நம்ம எப்படி நியாயப்படுத்திக்கிறோம்? நம்ம சும்மா கேட்டோம், அறுவாலை வச்சு மிரட்டியா கேட்டோம், தரலன்னா தலையை சீக்கிரம் சொன்னோமா? நம்ம சும்மா கேட்டோம், அவனு தர்றேன்டா, நம்ம வாங்கிக்கிறோம். இதுல என்ன இருக்குது? இப்படின்னு சொல்லி நம்ம அறியாம நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானம். கேட்டோம், தந்தாங்க, வாங்கிக்கிட்டோம், கொள்ளையடிக்கல, திருடல, தெரியாம தூக்கிட்டு வரல அப்படிங்கிற அடிப்படையில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் அல்லாஹ் கண்டுக்கிற மாட்டான். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கூட சொல்லிக்கலாம். அல்லாஹ் மிரட்டல, இல்ல நான் கத்தியை காட்டி கொள்ள வேண்டிய எச்சரிக்கை பண்ணல, இல்ல நான் தெரியாம தூக்கிட்டு வரல, இல்ல கேட்டேன், தந்தாங்க, வாங்கிட்டேன், அப்படி சொல்லலாம். நம்ம நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இது ஒண்ணு அல்லாஹ் ஒரு பெருசா எடுத்துக்கிற மாட்டான். இதுதான் காரணமே தவிர அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணுங்கிற காரணம் யாருக்கும் இல்ல. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற காரணம் இருந்தா தொழுவோமா? தொழுகிறோம், போய் நோன்பு வைக்கிறோம், பசி இருக்குது, தாங்க முடியாதுதான், அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறோம். ஏன்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நோன்பு வைக்காட்டி உதைக்குவான், விளங்கி இருக்கிறோம், நோன்பு வைக்கிறோம். அதே மாதிரி எத்தனை தப்புகள்ல விளங்கி இருக்கிறோம். ஏன்? இதையெல்லாம் செஞ்சா ஒரு வீட்டுல பன்றிக்கறி ஆக்கி ஒருத்தர் உங்களுக்கு தர்றாரு, சாப்பிடுங்க. ஒரு முஸ்லிம் சாப்பிடுவோமா? என்னடா இது, எதனா சாப்பிட சொல்றீங்க? அல்லாஹ்வுக்கு பொறுக்குமாடா இது? அல்லாஹ் சும்மா விடுவானா கேக்குறீல்ல? அப்ப இந்த பன்றிக்கறி ஏன் திங்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரு முஸ்லிம் திங்க மாட்டேங்கிறான்? அது பாவம், அது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதை திண்டுட்டு என்ன சமாதானம் சொன்னாலும் அல்லாஹ்ட்ட எடுபடாது அப்படின்னு விளங்கி இருக்கிறதுனால அதுல இருந்தெல்லாம் நாம் விலகி இருக்கிறோம். வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, இப்படி நினைச்சுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் ஆழமாக சிந்தித்தால், இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினால், வரதட்சணைங்கிறது தான் நீங்க நான் இப்ப சுட்டி காட்டின தீமைகள் அதையெல்லாம் விட 1000 மடங்கு பெரிய தீமை. அதை நீங்க விளங்கிட்ட விட்டுருவீங்க. தீமைன்னு உங்களுக்கு விளங்குது, அவ்வளவு பெரிய தீமைன்னு உங்களுக்கு விளங்கல. தப்புன்னு விளங்குது, அவ்வளவு பெரிய தப்பு, பாரதூரமான தப்புன்னு விளங்கல. அப்ப வரதட்சணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். இந்த வரதட்சணை வாங்குவதனால் சமூகத்தில் என்னென்னவெல்லாம் ஏற்படுகிறது, வரதட்சணை வாங்கக்கூடிய சமுதாயத்திலே என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒரு காரியத்தை தப்புன்னு தீர்மானிக்கிறதா இருந்தா அது ஏற்படுத்துற விளைவை பார்க்கணும்லங்க. அதனால என்னென்ன ஏற்படும் பார்க்கணும். இந்த பொருளை நீ சாப்பிடாத அப்படிங்கிறான். எதுக்கு சாப்பிடாதங்கிறான்? சாப்பிட்டேன்னு சொன்னா தொண்டையை பிடிச்சிக்கிறோம், சாப்பிட்டேன்னு சொன்னா காலை அடைச்சிக்கிறோம், சாப்பிட்டேன்னு சொன்னா கண்ணு இருண்டு போயிரும், சாப்பிட மாட்டேங்கிறோம். ஒரு பொருளை சாப்பிடுவதனால் நமக்கு ஏதாவது ஒரு கேடு ஏற்படுதுன்னு சொன்னா அது எவ்வளவுதான் நல்ல பொருளாக இருந்தாலும் நாம தவிர்த்துக் கொள்கிறோம், விளைவை கவனிச்சு. அதே மாதிரி தான் நம்ம என்ன சிந்திக்கணும், வரதட்சணை என்பது நாம நினைக்கிறது மாதிரி ஒரு சின்ன தப்பா அல்லது நாம் விளங்காம இருக்கிறோமே அது மிக பிரம்மாண்டமான தப்பா, இதை விளங்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு முஸ்லீம் வாங்க மாட்டான். அல்லாஹ் பயப்படாதவன் நான் முஸ்லீம், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம வாங்குறோம் இல்ல. ஆனா சின்ன தப்புன்னு விளங்கி வச்சிருக்கிறீங்க. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த வரதட்சணை என்பது சமூகத்தில் நிலவுமையானால் அதனால் ஏற்படுகிற விளைவுகள் பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும்னு கேட்டா விளைவுகளை வைத்துத்தான் அல்லாஹ் எதையுமே கணக்கு போடுவான். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனால் ஏற்படுற விளைவு என்ன அது அல்லாஹ் பார்ப்பான். நீங்க போறீங்க, உங்க ஊர்ல ஒரே ஒரு குடிநீருக்காக வேண்டி ஒரு கிணறு இருக்குது, குடிநீருக்காக கிணறு, அதுல போய் என்ன பண்றீங்க, விஷத்தை வாங்கி கலந்து விட்டு வந்துட்டீங்க. நீங்க வாட்டுக்கு போய் குடிநீர் கிணறு இருக்கிறது ஒரே ஒரு கிணறு, அதுல விஷத்தை கலந்துட்டு வந்துட்டீங்க. ஊர்ல உள்ளவெல்லாம் குடி செத்து போயிட்டான். ஆகிரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஏன்டா சாவடிச்ச? நானா அள்ளி கொடுத்தேன், அவனா தானே குடிச்சான், நான் ஒண்ணுமே பண்ணலையே,
நான் கலக்கத்தானே செஞ்சேன், அல்லாஹ் ஒத்துக்குவானா? அடே நீ கலக்கத்தானே செஞ்ச, அதனுடைய ரிசல்ட் என்ன? நீ கலந்ததுனால ஏற்பட்ட விளைவு என்ன? 3 பேர் செத்து போயிட்டான். இப்ப இவன் சொல்றான், நான் இவங்களை சாவடிக்கலையே, நான் வாயில ஊத்தலையே, அவனாத்தானே எடுத்து குடிச்சுக்கிட்டான் இப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். டேய் நீ குடுக்கலடா, நீ அவனால தேடி போனா, நீ நோட்டீஸ் அடிச்சு இந்த தண்ணி குடிங்க யாரையும் விளம்பரப்படுத்தி கூப்பிடலப்பா, அவனைத்தான் போய் குடிச்சான். இதுக்கு காரணம் நீயா இல்லையா? நீ கலக்கலன்னா செத்து போயிருப்பானா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா? இவனை விட்டுருங்க, இவனை அவங்க தானே குடிச்சாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா? நிச்சயமா அல்லாஹ் விளைவை பார்ப்பான். நீங்க பார்க்கறத விட 1000 மடங்கு அல்லாஹ் விளைவுகளை பார்ப்பான். அப்ப வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் வரதட்சணையினால் என்னென்ன விளைவுகள் உலகத்தில் ஏற்படுகின்றனவோ அந்த விளைவுகளுக்கெல்லாம் வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் தான் பொறுப்பாளிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஸய்யாத்தன் ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. எவன் ஒருவன் தீய ஒரு முன்மாதிரியை உண்டாக்குகிறானோ, இஸ்லாத்தில் இல்லாத, மார்க்கத்தில் இல்லாத, சமுதாயத்தில் இல்லாத ஒரு புது பழக்கத்தை, ஒரு புது கொடுமையை உண்டாக்குகிறான். அப்படி உண்டாக்கினால் அவனுக்கு ஒரு பாவம் இல்லையா, அந்த பாவம் அவனை சேரும். அவன் உண்டாக்கி வைத்ததை பின்பற்றி எத்தனை பேர் அதுல அந்த தப்புகளை செய்தார்களோ அத்தனை பேருடைய பாவத்தையும் சேர்த்து இவன் சுமப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம வரதட்சணை என்று வாங்கணும்னு சொன்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது சிந்திச்சு நீங்க பார்க்கணும். அந்த விளைவுகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான். சரி, என்ன அப்படி விளைவு ஏற்பட்டு போச்சு? வரதட்சணை வாங்குறதுனால அப்படி என்ன பெரிய பாரதூரமான விளைவு ஏற்பட்டு போச்சு? சிந்திக்கணும் இல்லையா? ஏற்படுது. எப்படிப்பட்ட விளைவு? கற்பனை செய்து பார்க்க முடியாத விளைவுகள் ஏற்படுகின்றன. திருமண வாழ்க்கை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான ஒன்று. எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது. அல்லாஹ் அப்படி படைக்கல. எந்த ஒரு பெண்ணும் வாழ்க்கை துணை இல்லாமல் காலம் தள்ளவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே அந்த வாழ்க்கை துணையை ஜோடிய எவராலும் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறானே, இந்த தேவைகளை சீக்கிரம் நிறைவேற்றணும். அவசியமான தேவைகள் எல்லாம் எளிதில் கிடைக்கணும். அந்த தேவைக்காக வேண்டி பெரிய கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் உலகத்தில் பிரச்சனை இருக்காது. மிக முக்கியமான இந்த தேவை நிறைவேறுவதற்கு சிரமம் ஏற்படுமையானால் அப்ப அந்த சமுதாயத்தில் என்ன நிலவும் தெரியுமா? ஒழுக்கக்கேடு நிலவும். ஃபர்ஸ்ட் வரதட்சணை இருக்குமேயானால், ஒரு சமுதாயத்தில் வரதட்சணை மலிந்து காணப்படுமையானால் நிச்சயமா ஒழுக்கக்கேட்டில் கொண்டே விடும். ஒருத்தன் சொன்னான், பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட அறிஞன் ரூசோ சமுதாய ஒப்பந்தம்ங்கிற நூல்ல அழகா சொல்றான், எந்த சமுதாயத்தில் திருமணம் சிரமமாகி போகிறதோ, எந்த சமுதாயத்தில் திருமணம் கஷ்டமாகி போய் விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும். திருமணத்தை கஷ்டமாக்கி வச்சீங்க என்று சொன்னா அப்ப அந்த உணர்வுக்கு வடிகால் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தப்பான பாதையைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். உரிய நேரத்தில் உரிய பருவத்தில் கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு கிடைச்சாகணும். கிடைக்க வேண்டிய அந்த இன்பம் சுகம் கிடைக்கணும். கிடைக்கல என்று சொன்னா அடுத்த அந்த சமுதாயத்தில் நிலவக்கூடியது என்ன? விபச்சாரம், ஒழுக்கக்கேடுகள் மலியும். இது ஒரு அறிஞன் சொல்றான். இது அறிஞன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம ஏத்துக்கிற தேவையில்லை. நடக்குது நாட்டில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 15 வயசு ஆம்பளைக்காவது அவன் பருவம் அடைஞ்சு ஒரு 20, 25 வரைக்கும் இழுத்துறான். பெண்களை பொறுத்த வரைக்கும் 15, 13, 14 வயதுல பருவம் அடைகிறார்கள். 15 வயதிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி விடுகிறார்கள். கல்யாணம் ஆவல, 16 வயசு கல்யாணம் ஆவல, 18 வயசு திருமணம் ஆகல, 20 வயசு திருமணம் ஆகல, 25 வயசு திருமணம் ஆகல. எவ்வளவு நாளைக்கு இப்படி ஆகல என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்? எவ்வளவு பேர் இந்த இதை மீறி ஜெயிச்சு காட்ட முடியும்? சில பேராவது சிலிப்பாயிட மாட்டாங்களா? சில பேராவது தவறிவிட மாட்டார்களா? ஒரு காலம் இருந்தது, ஒரு காலம் நம்முடைய அப்பன் பாட்டன் காலம் இருந்தது. அந்த காலத்தில் எல்லாம் மனுஷனை வழிகெடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள் ரொம்ப குறைவு.
சினிமான்னு ஒண்ணு போடுவான். அது ஊருக்கு வெளியில எங்கேயோ இருக்கும். அதுல போய் பார்ப்போம், சினிமாவை போய் தேடி பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடிய சினிமாவுலையும் இந்த இடத்துல கதாநாயகன் நிப்பாரு, அந்த இடத்துல கதாநாயகன் நிப்பா. இவர் இங்க இருந்து கையை நீட்டி ஒரு பாட்டு படிப்பாரு, அவ அங்க இருந்து கையை நீட்டி படிப்பாங்க. பக்கத்துல கூட காத்துப்படாது, தொடக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு காலம் எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு என்ன காலம்? சினிமாவுடைய காட்சிகள்ல மாற்றம். சினிமாவை பார்ப்பதற்காக பெரிய பெரிய பாரதூரமான சிரமங்கள் எடுக்க வேண்டியதில்லை. நீங்க சினிமாவை தேடி போனது போக சினிமா உங்களை தேடி வருது. நீங்க கொட்டைக்கு போக வேணாம். அவன் டிஷ் வழியா உள்ளக வர்றேங்கிறான். அவன் என்ன பண்றான்னு கேட்டா டிஷ் கவுத்து நிமித்தி வச்சுக்கிட்டு அது வழியா உள்ளக வர்றேங்கிறான். இந்த மாதிரியான சினிமாக்கள் வீடுகள்ல நுழையக்கூடிய நேரத்தில் அதுல என்ன காட்டுறான்? என்ன காட்டுறான்? பெரிய தத்துவங்களை காட்டுறானா? கல்வி அறிவை வளர்க்கக்கூடிய சமாச்சாரங்களை காட்டுறானா? உங்களுடைய அறிவை பெருக்கிற சமாச்சாரத்தை காட்டினானா? பூமி எவ்வாறு படைக்கப்பட்டதுங்கிற அறிவியல் உண்மைகளை காட்டுறானா? எப்படி ஆபரேஷன் பண்றாங்கன்னு காட்டுறானா? எப்படி குழந்தை கருவுல வளருதுன்னு காட்டுறானா? எப்படி தாவரங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு காட்டுறானா? அதையெல்லாம் காட்ட மாட்டான். காட்டுவதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயத்தான் காட்டுவான். வெறுமனே ஒரு ஆம்பளை பொம்பளை, இதை தாண்டி ஒண்ணுமே காட்ட மாட்டான். அதுல உள்ள பாடல்கள் ஆபாசம் கேட்க முடியாது, அதுல உள்ள அசைவுகளை கேட்க முடியாது, அதுல உள்ள காட்சிகளை பார்க்க முடியாது. அதுல கட்டிலறை காட்சியில இருந்து படுக்கை காட்சியில இருந்து எல்லாத்தையும் காட்டுறான். அந்த வாசகத்துல ஆபாசம், அந்த அசைவுல ஆபாசம், அந்த சேஷ்டைகள் ஆபாசம். பெரிய பெரிய மதிக்கக்கூடிய ஹீரோன்னு சொல்றான். அப்படிப்பட்ட கேடுகட்டம் எல்லாம் சேர்ந்து இந்த சமுதாயத்தை நாசப்படும், மனித சமுதாயத்தை நாசப்படுகுழிக்கு தள்ளுற மாதிரி அவனுடைய மகள் அப்படி காட்டுவானா? இந்த நடிகனா இருக்கிறான ஹீரோ என்று வேஷம் போட்டு கொண்டு சமுதாயத்தை நாசமாக்குறான எந்த ஒரு பொம்பளையவோ அவர் சட்டியோட விட்டு ஆள விட்டு காட்டுறான். இவனுக்கு அந்த கட்டுப்பிடிக்கிறான். அவனுடைய மகள் அப்படி காட்டுவானா? காட்ட மாட்டான். அப்ப அடுத்தவனை கெடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யவும் தயாரா இருக்கிறான். அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் வீட்டுல இறங்குது. அட ஏதோ ஒரு சேனல் இப்படி இருந்து அடுத்த சேனல் நல்லா இருக்குமான்னு கேட்டா அது போட்டி போடுறாங்க. இதுல கெடுக்கிறதுல நீனா நானா யார் ரொம்ப கெடுக்கிறா பாப்போமா? எதுக்கும் போக முடியல. இது திருப்பனா அப்படி இருக்கு, அது திருப்பனா அப்படி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒண்ணு பார்க்க முடியல. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாலுணர்வை தூண்டக்கூடிய சமாச்சாரங்கள் மலிந்து விட்ட காலத்தில் திருமணம் தாமதமானால் அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? ஒரு காலத்துல உங்களுக்கு தான் தெரியும், வயசானவர்களுக்கு தான் தெரியும், கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளைக்கு கல்யாணம் எதுக்கு பண்றோம்னு தெரியாது. மாப்பிள்ளை வயசா இருப்பாங்க, என்னத்துக்கு கல்யாணம் பண்றோம் அவனுக்கு தெரியாது. கல்யாண பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரிய ஆளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இவன் அஜரத்துக்கு அனுப்பிடுவாங்க. அஜரத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க அவனுக்கு. யார மாப்பிள்ளைய அவர் கிளாஸ் நடத்துவாரு. அப்புறம் பொம்பளைகளுக்கு கிளவியை விட்டு போமா உள்ள போமா, இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி பார்த்துக்க. அன்னைக்கு தான் அந்த பொம்பளைக்கு விஷயமே தெரியும். அது ஒரு காலம். மாப்பிள்ளை வயசுக்கு வந்தவனுக்கு கூட அனுபவித்தவர்கள் சொல்லிக் கொடுக்கிற காலம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப என்ன 5 வயசு பையன் நமக்கு சொல்லி தருவான். பிஞ்சில பழுக்க வச்சு விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஆகிட்டானுவ? பிஞ்சிலைய பழுக்க வச்சு இவ்வளவு கேடு கட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்றோம். அந்த காலத்துல 30 வயசு கல்யாணம் ஆகாட்டா கூட ஒரு ஆம்பளையும் சிலிப்பாக மாட்டான், ஒரு பொம்பளையும் தவறி போக மாட்டாள். வாய்ப்புகள் குறைவு. இன்றைக்கு என்ன? உரிய நேரத்தில் கொடுக்கல, அடுத்த செகண்ட் வாசல் திறந்து கிடக்குது. எப்படி வேண்டாலும் கெட்டு போவதற்கு வாசல் திறந்து வச்சிருக்குது. தெருவுல போக முடியல, போஸ்டர்கள் ஒட்டுறான், அதை பார்க்க முடியல. கிழட்டு பைய பார்த்தா ஒரு பொம்பளை கையை பிடிச்சு இழுத்துருவான். கிழவனை கூட சும்மா இருக்க கூடாத அளவுக்கு தெருவுல ஒட்டக்கூடிய போஸ்டர்கள் அப்படி இருக்கு. குடும்ப பத்திரிகை வாங்க முடியல. குடும்ப பத்திரிகை வாங்கினா அதுலயும் இந்த மாதிரி பொம்பளை நடுப்பக்கத்தில் கவர்ச்சி படம் போட்டா தான் அது விற்கிது. குடும்ப பத்திரிகை அப்படி இருக்கு. அதுல வர்ற கதை அப்படி இருக்கு. வெறுமனே கதை எடுத்தாலும் சரி, படம் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, ஒரு ஆம்பளை பொம்பளை சமாச்சாரத்தை இணைச்சு அந்த வர்ணனைகளை போட்டு சும்மா இருக்கிற ஆட்கள் கிளப்பி விட்டு இருக்கிற ஒரு காலத்துல வாழ்றோம். ஒழுக்கமா இருக்கு நினைச்சா கூட முடியாது, கஷ்டம், ரொம்ப சிரமம், ரொம்ப 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 இறையச்சம் வேணதுக்கு. இதெல்லாம் மீறி ஒருத்தன் ஒழுக்கத்தோட வாழ்வதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான உணர்வுகள் நான் கூடுதலா குறைவா மிகைப்படுத்தி சொல்ற நினைக்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியுடைய வரலாற்றை சொல்லி காட்டி நமக்கு பாடம் கற்பிச்சு தர்றான். யூசுப் நபி அஹ்சனுல் கஸஸ்,
அழகிய வரலாறு சொல்றானே, அவருடைய வாழ்க்கையை சொல்வதற்குன்னே ஒரு சூரா யூசுப் இருக்குது. அதுல ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்றான். அந்த பெண்மணி நல்ல பணக்கார கொடுத்த பெண்மணி, ராணி அரசி. அந்த பெண்மணிக்கு ஊழியராக இருக்கிற யூசுப்பின் மீது மையல். ஏன்னா இவர் அழகா இருப்பாரு, இத்தனைக்கு புருஷனோட வாழக்கூடிய பெண்மணி, இவர் அழகாக இருக்கிற காரணத்தினால் இவர் மேல அந்த பெண்ணுக்கு மையல் வருது. பல விதங்கள்ல இவர் கெடுக்க பார்க்கிறா. அவர் ஸ்டடியா நிக்கிறாரு. எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல ஒரு நேரத்துலங்க வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அல்லாஹ் சொல்றான், இந்த பெண் அவரை கெடுக்க முயற்சி பண்ணக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யூசுஃபும் அந்த பெண் மீது மையல் கொண்டு விட்டார், அவளும் அவர் மீது மையல் கொண்டு விட்டார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அவர் அவுட் ஆயிருப்பார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூசுப் நபியை கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவரும் அந்த நிலைமையில் அவரை தன்னை கட்டுப்படுத்த முடியல, வெல்ல முடியல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்துவிட்டு திடீர்னு மாறிக்கிட்டாரு. ஒரு செகண்ட் அவருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுங்கிறான் அல்லாஹ். ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அவர் தடுமாறுறாருங்கிறான். அப்ப எப்படிப்பட்ட தேவை இது? ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட எவ்வளவு அவசியம், ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணை எப்படி அவசியம், அவ்வளவு பெரிய விஷயம் இது. இதை தாமதப்படுத்தினீங்க, உரிய நேரத்தில் கொடுக்க தவறுனீங்க, அதனுடைய விளைவு ஒழுக்கக்கேடுதான், விபச்சாரம் மலிந்து போய்விடும். அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த சமுதாயத்திலேயே சில பேர் தவறாக போயிட்டார்கள், நமக்கு ரோஷம் வருது. ரோஷம் இருக்க வேண்டியதுதான் வருது. ஆனா நாமே அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் போது ரோஷப்பட நமக்கு உரிமை இருக்கா? ரோஷம் வர வேண்டியதாங்க. நாமே அது காரணம். 30 வயசு ஒரு பெண்ணை தவறா போயிட்டான்னு சொன்னா அதை தட்டி கேட்க ஒரு இளைஞன் போறான். அடே நீ தானடா வரதட்சணை வாங்கின, உன்னை மாதிரி ஒரு பையன் முன் வந்து என்னை கல்யாணம் பண்ணியிருந்தான்னு சொன்னா நான் ஏன்டா படிதான்ற என்று அவள் கேட்டால் உனக்கு தார்மீக ரீதியா அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்ப ஒழுக்கங்கட்டு யாராவது போனார்களேயானால் மறுமை நாளில அல்லாஹ் வந்து அந்த குற்றத்தில் வரதட்சணை வாங்கியவர்களையும் பங்காளியாக ஆக்குவான். விபச்சாரத்தின் வாடை கூட படாமல் வாழ்கிறோமே, அப்படிப்பட்டவர்களையும் கூட விபச்சார குற்றத்தில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். ஏன் தூண்டமுல்ல, அடுத்தவர்கள் ஒளிகட்டு போவதற்கு காரணமா இருக்கிறோம்ல. அப்போ ஒரு சமுதாயத்தில் உள்ள பெண்கள் படிதாண்டுவதற்கு, தவறான நடத்தையில் செல்வதற்கு அந்த சமுதாயத்தில் வாழ்கிற இளைஞர்கள் வரதட்சணை வாங்குவது காரணம். அந்த சமுதாயம் வரதட்சணை ஆதரிக்கிற ஒரு காரணம். ஏழைகளுக்கு முடியல, யாருக்கு முடியும்? வசதி படைத்தவர்களுக்கு முடியும். ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? 50,000க்கு எங்க போவான்? 1 லட்சத்துக்கு எங்க போவான்? 1 கிலோ நகைக்கு அவன் எங்க போவான்? வீட்டுக்கு எங்க போவான்? காருக்கு எங்க போவான்? முடியாது. அப்ப நம்ம பார்க்கிறோம், வரதட்சணை என்ற ஒரு கொடுமை ஒரு சமுதாயத்தில் இருந்தால் அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் பெருகும். அதிகரிக்க அதிகரிக்க அதுவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வரதட்சணை தொகை எவ்வளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்லும். அந்த பாவத்தை நாம் செய்கிறோம். வரதட்சணை வாங்குறவன் நினைக்கணும், நாம பெண்களை தப்பான வழிக்கு போவதற்காக வேண்டி தள்ளுகிறோம், நாம தூண்டுகிறோம், அந்த பாவத்தை நாம சுமக்கிறோம் அப்படின்னு விளங்குனா ஒருத்தன் வாங்குவான வரதட்சணை? இவ்வளவு பெரிய வேலையை நம்ம செய்யறோம். மானத்தோடு இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு வாழ வேண்டிய ஒரு சமுதாயத்து பெண்ணை வழி தவறி செல்ல நாம காரணமா இருக்கிறோம். நம்முடைய செயல்னால இப்படி ஒண்ணு ஏற்படுதா என்று விளங்கினால் வாங்குவானா? அப்ப வரதட்சணைங்கிறது சின்னதுங்க, நீங்க இப்ப தெரியுது சின்னது இல்ல. வரதட்சணை என்ற பாவம் பயங்கரமான, பாரதூரமான, மோசமான இந்த சமுதாயத்தினுடைய மானத்தையே விலை பேசக்கூடிய தீமையை செய்கிறது. சரி, ஒழுக்கக்கேட செய்ய தூண்டிருது, அதோட முடிஞ்சு வச்சுக்கிறீங்களா? இல்ல. ஒரு ஆம்பளை தவறி போயிட்டான். சமூக அமைப்பை நான் சொல்லுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆம்பளை தவறினாலும் பொம்பளை தவறினாலும் ஒரே மாதிரி தண்டனை. 2 பேருக்கு கற்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆண் விபச்சாரம் செய்தாலும் பெண் விபச்சாரம் செய்தாலும் அவர்களை குற்றத்தின் சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டி தண்டியுங்கள் இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்தில் சமுதாய அமைப்பில் எப்படி இருக்கிறது? ஒரு ஆண் தவறிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு வெக்கம் இருக்காது. தவறுனத பெருமையா சொல்லக்கூடிய இளைஞன்லாம் இருக்கான். நேத்து அங்க போயிட்டு வந்தனா, இன்னைக்கு இங்க போயிட்டு வந்தனா, எங்க வேற வேற மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்து அங்க போயிட்டு வந்த இங்க போயிட்டு வந்த அப்படின்னு பெருமை அடிக்கிறான்.
இவனுக்கு வெக்கம் கிடையாது. இவன் தவறி விட்டாங்கிறதுக்காக வேண்டி இவன் அப்பனுக்கு வெக்கம் இருக்குமா? இருக்காது. போய் சொன்னோம், உங்க பையன் தாங்க பார்த்தனே, அட ஆம்பளை அப்படித்தான் போடா, இவரு அப்பங்காரர் சொல்லிடுறாரு. அம்மாட்ட போய் சொல்லுங்களேன், ஆம்பளை அப்படிதான் இருப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்ப ஒரு ஆம்பளை தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த ஆம்பளைக்கு வெக்கம் இல்ல, அவனுடைய அப்பனுக்கு வெக்கம் இல்ல, அம்மாவுக்கு வெக்கம் இல்ல, அவனுக்கு பொண்ணு கொடுக்க இருப்பான ஒருத்தன் அவனுக்கு வெக்கம் இருக்காது. அவன்கிட்ட போய் சொல்லுங்களேன், உங்க மருமகன் பொண்ணு பேசிருக்கீல, ஆள் ஒரு மாதிரியான ஆளு, அட எல்லாம் அப்படிதான் பாருங்க, நான் அப்படிதான் இருந்தேன், போப்ப வேலையை பார்த்துட்டு, அவனுக்கு வெக்கம் இல்ல. அதே நேரத்தில் நீங்கள் வரதட்சணை வாங்குகிற காரணத்தினால், சமுதாயமே சேர்ந்து வாங்குகிற காரணத்தினால் ஒரு பெண்ணு தவறிவிட்டால், சிலிப்பாயிட்டால், தப்பான இடத்துக்கு போயிட்டா, ஊரை விட்டு ஓடி போயிட்டா, அது எந்த சமுதாயமா வேண்டாலும் இருக்கட்டும், பொதுவான பிரச்சனை வரதட்சணைங்கிறது. எந்த சமுதாயத்து பெண்ணோவல் ஓடி போயிட்டான்னு சொன்னா அவளும் திரும்ப சமூகத்தில் வர முடியாது, திரும்ப தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. போன இடத்துல இருந்துக்கிறேன், அவ போயிட்டதுக்காக வேண்டி அவ அப்ப பூச்சி மருந்து குடிச்சு சாவுறான், அவளுடைய அம்மா விஷம் குடிச்சு சாவுறா, அவளோட கூட பிறந்த 5-6 தங்கச்சி இருக்குமே, அதுகளுடைய கல்யாணம் நின்று போகுது. பொண்ணு கேட்டு போவோம், அழகான பொண்ணா இருக்கும், தொழுகை பாத்தெல்லாம் இருக்கும். பொண்ணு கேட்டு போகும்போது பக்கத்து வீட்டுல சொல்லுவான், இங்க கட்டிடாதீங்க, ஏன்பா அக்கா ஓடி போச்சு. அப்ப ஒரு பெண்மணி தப்பு செய்து விட்டால் அந்த பெண்மணியுடைய குடும்பம் தலை நிமிர முடியாது, வீதியில் நடமாட முடியாது, மற்றவர்கள் மாதிரி நெஞ்ச நிமித்து நிக்க முடியாது. அவன் பயந்து வாழ்வான், ஒன்னு ஊரை விட்டு ஓடி போயிருவான், இல்லன்னா செத்து தொலைவான். அதோட அந்த பெண்ணோட பிறந்த பாவத்திற்காக வேண்டி அவருடைய சகோதரிகள் எல்லாம் கூட சேர்ந்து வாழ்க்கை பாழாக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம வரதட்சணை வாங்குறதுனால ஒருத்திய தப்பான பாதைக்கு தள்ளுறோம், ஒருத்தனை சாவு வைக்கிறோம், ஒரு குடும்பத்தை அழிக்கிறோம், அவரோட பிறந்த சகோதரிகளுடைய எதிர்காலத்தை பாழாக்குறோம். இவ்வளவுக்கு எது காரணம்? அந்த ஓடி போனால அவளுக்கு ஒருத்தன் வாழ்க்கை கொடுத்த வந்திருந்தான்னு சொன்னா, ஒரு பைசா வாங்காம வந்திருந்தான்னு சொன்னா இவ்வளவும் நிறுத்தப்பட்டிருக்காதா? இவ்வளவு தீமைகளும் தடுக்கப்பட்டிருக்காதா? அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம வரதட்சணை வாங்குற கொடுமையினால எவ்வளவு பாரதூரமான விஷயங்கள்லாம் நடக்கிறது. இது வரதட்சணையினால் ஏற்படக்கூடிய ஒரு 2வது தீமை. ரெண்டாச்சா? அப்ப நமக்கு தெரியுது, இப்பதான் பயங்கரம் தெரியுது. ஆகா, இவ்வளவு பெரிய விஷயமா இது, இவ்வளவு பயங்கரமான காரியத்தை நாம செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப விளங்கும் உங்களுக்கு. சரி, இவ்வளவுதானா? இதுக்கு மேல வரதட்சணை ஒண்ணுமே இல்லையா? இருக்குது. சில பெண்கள் இரையச்சம் இல்லாத காரணத்தினால் இந்த சமூகத்தில் உள்ள ஆபாசத்தை தூண்டக்கூடிய சமாச்சாரங்களை பார்த்துட்டு வழி தவறி போயிருவாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இரையச்சம் இருக்கும், இரையச்சத்தை மிஞ்சிய சமுதாயத்தை பற்றிய பயம் இருக்கும். தகப்பனுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், தாயுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் என்றெல்லாம் நினைக்கக்கூடியவளா இருப்பா. அதே நேரத்தில் அவளுக்கு அந்த உடலுடைய இச்சையும் ஏற்பட்டு இருக்கும். வாழ்ற உலகம் எப்படி? ஏன் 30 வயசு ஆயிரும், 30 வயசு பொம்பளை கல்யாணம் ஆயிருக்காதுங்க இந்த சமூகத்தில். ஏழை குடும்பத்தில் பிறந்ததுனால, பணக்கார குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் 15 வயசு பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கும், 30 வயசு பெண்ணு கல்யாணம் ஆயிருக்காது. வரதட்சணை கொடுக்க சக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் 15 வயசுல கல்யாணம் ஆயிருக்கும். அப்ப இவ சமுதாயத்தில் பார்க்கிறா, 30 வயசு குமரி இருக்கிறாள், அவர் பார்க்கிறா, என்ன பார்க்கிறா? நம்மோடு படித்த இந்த பாத்திமா 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு மக, அந்த மகளுக்கு இப்போ ஒரு 15 வயசு ஆகுது, அந்த மகளுக்கு மாப்பிள்ளை பேசிட்டு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க இங்க வர்றான். இவளோட படிச்ச இந்த ஆயிஷாவோட படிச்ச பாத்திமா, உதாரணத்துக்காக வேண்டி, எந்த ஆயிஷாவும் எந்த பாத்திமாவும் வருத்தப்படக்கூடாது. இந்த ஆயிஷாவோட படிச்ச பாத்திமா என்ன பண்றா? ஆயிஷாவுக்கு 30 வயசு கல்யாணம் ஆகல, ஆயிஷா வயசுல உள்ள பாத்திமாவுக்கு 15 வயசுல கல்யாணம் ஆகி அவளுடைய மகளுக்கும் கல்யாண பேச்சு நடந்து அந்த பத்திரிகையை ஆயிஷாட்ட கொடுக்க வந்தாள்னு சொன்னா, இந்த ஆயிஷாவுடைய மனநிலையில இருந்து நீ பாரு. வரதட்சணை வாங்குற இளைஞனே, என்னடா நமக்கு வயசுல கிடைக்கல, இவன் வயசோட வாழ்ந்து 15 வருஷம் தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சு அவருடைய மகளும் பருவம் அடைஞ்சு மகளுக்கும் மாப்பிள்ளை பேசி அந்த மகளுக்கும் 15 வயசுலயே அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுதே, எனக்கு அந்த தாம்பத்தியம் எனக்கு கிடைக்கவே இல்லையே என்று நினைக்கக்கூடியவள் ஒரு சமுதாயத்தை பத்தி பயப்படாம உடல் இச்சை மாத்திரம் பெருசு நினைச்சா தலித வரி போயிடுறான். ஒருத்தர் இப்படி போக விரும்பலன்னு வைங்க, அவ என்ன பண்றா தெரியுமா?
இப்படி நம்ம இப்படி வாழ்றது ஓடி போனாலும் முடியாது, கேவலமா போயிரும். அதே நேரத்தில் இந்த உணர்வுக்கு ஒரு தீனி தேவையாகவும் இருக்கிறது. அப்படி விளங்கக்கூடியவள் சாவுரா, பாலிடால குடிச்சு சாவுரா, அரளி விதையை அரைச்சு குடிச்சு சாவுரா, மூட்டை பூச்சி மருந்த வாங்கி குடிச்சு சாவுரா. யாரு? 30 வயசு இளம்பெண் பேப்பர்ல போடுறான், வயிற்று வலியால் இளம்பெண் சாவு. ஏண்டா வயிற்று வலிக்கு எவனாச்சும் சாவானா? வயிற்று வலிங்கிறது என்ன தீர்க்க முடியாத நோயா? 50 காசு மாத்திரையில தீரக்கூடிய ஒரு வியாதி அது. வயிற்று வலிக்கான எய்ட்ஸா வயிற்று வலிக்கிறது? வயிற்று வலிக்காக வேண்டி எவ்வளவு சாவாளா? இல்ல. வாழ்க்கை கிடைக்காத காரணத்தினால் அவ தற்கொலை செய்யறா. ஒரு காரணம் இருக்காது, வீட்டிலே இருப்பா. இன்னும் சொல்ல போனா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அண்ணன் பொண்டாட்டியோட ஜாலியா இருப்பான், அதை பாக்குவா. எடுத்த வீட்டுல கல்யாணம் ஆயிருக்கும், அவ புருஷனோட இருந்துட்டு இருப்பா, அதையும் பாக்குவா. இந்த பக்கத்து வீட்டுல அந்த பக்கத்து வீட்டுல புள்ளை வச்சு கொஞ்சுவா, பேர் வைக்கிற நிகழ்ச்சி, இந்த சுண்ணத்து கல்யாணம். இப்படி இருக்கு அந்த பெண்ணுக்கு. ஆனா நம்ம வயசுல உள்ள ஆட்கள்லாம், நம்மளோட குறைஞ்ச வயசுல உள்ளவெல்லாம் பிள்ளைய பத்தி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா, பிள்ளைக்கு சுண்ணத்து பண்றாங்கிறா, இந்த பிள்ளைக்கு பருவம் அடைஞ்சு சொல்ல வர்றா, புருஷனோட இருந்துகிட்டு இருக்கிறா. நம்ம இப்படி இருக்கிறோமே என்று நினைக்கக்கூடியவள் கெட்டு போகும் விருப்பம் இல்ல. அந்த அளவுக்கு அவள் மோசமானவள் இல்ல. என்ன பண்றா? செத்துறா. இவளை சாவுக்கு தள்ளினது என்ன? பேப்பர்காரன் போடுவான் வைத்த வழியில் சாவுண்டு. வேற அப்பங்காரன் இப்படியா பேப்பர்ல சொல்ல முடியும்? என் மகளுக்கு புருஷன் கிடைக்கல அதனால செத்து போயிட்டு சொல்ல முடியும்? செத்து போனா இப்படிதான் சொல்ல முடியும். அப்ப தகப்பனுடைய வறுமையை பார்க்கிறா. இந்த தகப்பனுக்கு கல்யாணம் பண்ண வக்கு இல்ல, நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என் தகப்பனுக்கு வசதி இல்ல, என் தாய்க்கு அந்த வசதி இல்ல, என் கூட பிறந்தவனுக்கு வசதி இல்ல, என் சித்தப்பா பெரியப்பாக்கு வசதி இல்ல, என் தாயோட பிறந்தவனுக்கு வசதி இல்ல. நான் என்ன பண்ணுவான் அப்ப? எனக்கு வாழ்க்கையை பற்றி தர முடியாது. அதில் நான் கெட்டு போக மாட்டேன், கெட்டு போய் இந்த குடும்பத்தை நாசமாக்கிட மாட்டேன். ஒரேடியா போயிட்டேன்னு சொன்னா முடிஞ்சு வச்சிருக்காங்க. எத்தனை இளம் குமர்கள் செத்துக்கிட்டு உனக்கு தெரியுமா? ஒரு காரணம் இல்லாம எத்தனை குமர்கள் செத்து மடியுது. இந்த சாவுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் நினைக்கிறியா? இந்த சாவுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட கொஸ்டின் நினைக்கிறியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தி, டேய் உன் ஊர்ல இந்த மாசம் ஒரு பொம்பளை செத்தாலே என்ன காரணம் உனக்கு தெரியுமாடா? எல்லாத்தையும் நிப்பாட்ட போறான். அம்மா பட்டு இருந்த மக்களை, கோட்டைப்பட்டு இருந்த மக்களை, ஜெகலாப்பட்டு இருந்த மக்களை, என்னைய உங்களை எல்லாத்தையும் நிப்பாட்டுவான். அடே பாவிகளா, உங்க ஊர்ல இந்த பொம்பளை செத்தாலே என்னடா காரணம்? ஒருத்தன் வாழ்க்கை முன் வந்தா நடந்திருக்குமாடா? வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏழை குடும்பத்து பெண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தா, உரிய நேரத்தில் வாழ்க்கை கிடைச்சிருந்தா அவ உயிரை மாய்த்திருப்பாளா? எல்லாம் கேட்க மாட்டானா? அந்த பாவத்தில் நம்மளை தண்டிக்காம இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நினைத்து பார்க்கணும். நம்ம செய்யற இந்த வரதட்சணை கொடுமையினால சாவு ஏற்படுது, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த பாவத்தை செய்கிறோம். இவ்வளவுதானா? இவ்வளவுதான் பாவம்? இவ்வளவு சின்ன பாவம் தானா? இல்ல, இன்னும் இருக்கு கேளுங்க. உசிலம்பட்டியில இருந்து இப்ப ஆரம்பிச்சு தருமபுரி, சேலம் போய்கிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் நபியாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார்களே, அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அந்த கொடுமை இன்றைக்கு நடக்கிறது. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வரலாற்றுல. உயிருடன் நாவரணிவ படிப்பாரு, என்ன படிப்பாரு? சிசுவை உயிருடன் புதைத்தார்கள் பாரு. அந்த நாளிலே மக்கா நகரம் இருந்ததை கேளுங்கள் படிப்பாரு. அதுல சொல்லுவாரு, என்ன செய்வாங்க? குழந்தை பிறந்தவுன குழந்தைய, பெண் குழந்தைய குழிய தோண்டி பெத்த அப்பம் புதைக்குவான், பெத்த ஆத்தா புதைக்குவா. இதை ஒழிச்சு கண்டிச்சு இஸ்லாம். அதை படிக்கும் பொழுது நான் கூட நினைச்சு பார்த்திருக்கிறேன். எப்படி நினைச்சிருக்கிறேன்? இது தாற்பயம் வழங்காம, எப்படி ஒரு பெத்த அப்பனுக்கு தாம் பெத்த பிள்ளைய கொண்டை புதைக்க எப்படி மனசு வரும்? எப்படி நடந்திருக்கும்? ஒரு தாய் கருணைக்கு இப்படி உதாரணம் சொல்றாங்களே, அந்த கருணை வடிவாக இருக்கிற ஒரு தாய் எப்படி தான் பெற்ற குழந்தையை உசுரோடவே எப்படி கொள்ளுவாள் என்றெல்லாம் நான் நினைத்திருக்கிறேன். அந்த சந்தேகத்திற்கு அல்லாஹ் எனக்கு விடை தந்திருக்கிறான். இப்ப உங்களுக்கு தர்றான் விடை. என்ன விடை? உசிலம்பட்டியில, உசிலம்பட்டி ஏரியாவுல ஒரு ஊர்ல சொல்லல, மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், உசிலம்பட்டி பகுதிகளில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் உடனே கள்ளிப்பால், கள்ளி செடி இருக்கு பாருங்க, அந்த கள்ளி மரத்து பாலை எடுத்து கள்ளிப்பாலை வாயில ஊத்திடுவாங்க. குழந்தைக்கு தாங்காது, பெரியவனுக்கே தாங்காது. அப்ப கள்ளிப்பாலத்துக்கு வாயில ஊத்துறவன குழந்தை காலி, புரிஞ்சு வச்சுக்கத. இதை ஊத்துறவ யாரு? பெத்த தாய், குழந்தையை பெற்ற தாய் இது செய்யறா. அதே மாதிரி தகப்பன் சேர்ந்து செய்யறான். ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு கள்ளிப்பாலை ஊத்துறாங்க. யாருக்கு?
இந்த குழந்தையுடைய வாயில. நெல் இருக்கு பாருங்க, நெல்லு பாலே ஜீரணிக்க கஷ்டப்படுற அந்த ஜீவனுக்கு நெல்லத்துக்கு வாயில போடுவாங்க. நெல்லு அறுத்தே செத்து போயிடும், அடைச்சிடும். நெல் இருக்கு பாருங்க, நெல்லத்துக்கு 5 நெல்லத்துக்கு வாயில போட்டா போதும் குழந்தைக்கு க்ளோஸ். அந்த மாதிரி சாவடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் உசிலம்பட்டி பகுதியில் நடந்து பிபிசி இருக்க, பிபிசி லண்டன்ல வரக்கூடிய தொலைக்காட்சி, அந்த பிபிசி காரன் உசிலம்பட்டிக்கு வந்து இங்க பேட்டி எடுத்து அதை உலகமெல்லாம் நார வச்சான். இந்தியாவை பெற்ற பெண் குழந்தைகளை கொல்லக்கூடிய காட்டாண்டிகள் வாழக்கூடிய தேசம் இது. பெற்ற பெண் குழந்தைகளை, பெற்றோர்களை கொல்லுகிற கொடுமை நிகழக்கூடிய நாடு இது என்று கேவலப்படுத்தினான். அது முடிஞ்சு போச்சு நினைச்சோம். 3 மாசத்துக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்கு. எங்க? தர்மபுரியில, சேலத்துல பெற்ற குழந்தையை பெண் குழந்தை என்ற காரணத்திற்காக தாயார் கொள்ளுகிறார், தகப்பன் கொள்றான். நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 3. தினசரி நீங்கள் தர்மபுரி மாவட்டத்தில் இருந்தால், பேப்பரை படித்தால் இந்த சம்பவம் நடக்காத ஒரு நாள் இல்லை. சேலம் மாவட்டத்தில் நீங்கள் இருந்தால், பேப்பரை திறந்தால் இப்படி தாயே பிள்ளையை கொல்லக்கூடிய, பிறந்தவுடனே கொல்லக்கூடிய அவலம் இல்லாத ஒரு நாள் இல்லை. தினம் நடக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு தமிழகத்தில் இருக்கிற ஒரு தனியார் தமிழ் தொலைக்காட்சி நிலையம் அவர்களை போய் இன்டர்வியூ பண்றான், பேட்டி எடுக்கிறான். யாரெல்லாம் தங்களுடைய பெண் குழந்தைகளை கொன்று விட்டார்களோ அந்த பெற்றோர்களை போய் தனியார் தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கிறான். கேட்கிறான், ஒரு தாயிட்ட கேட்கிறான், அம்மா 10 மாசம் சுமந்து நீங்கள் பெற்றீர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இந்த பெற்ற பிறகு உடனேயே கொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருகிறது, ஏன் கொன்றீர்கள் கேட்கிறான் செய்தியாளர். அவ சொல்றா, அந்த அம்மா சொல்றா, பெத்த தாய் சொல்றா, கொலை செஞ்ச மறுநாள் சொல்றா, ஆறி போன பிறகு சொல்லல, நேத்து கொலை பண்ணிருக்கிறா, இன்னைக்கு போய் கேட்கிறான், இன்னைக்கு சொல்றா. சாதாரணமா நான் தான் கொண்டு போட்டுட்டேன். ஏமா கொண்டு போட்ட? இது பெருசா போனுச்சுன்னா காரு காப்பாகல, வீடு காப்பாகல, ரூபா காப்பாகல, எங்கள்கிட்ட இல்லையில, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் கொண்டு விட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு தாய், பாசத்துக்கு உதாரணமா சொல்லக்கூடிய தாய் தன் பிள்ளையை கொல்லுகிற அளவுக்கு ஒரு மனநிலையில் மாற்றம் அடைந்திருக்கிறார் என்று சொன்னால், பாவிகளா நீங்க எங்க கொண்டு நிறுத்திருக்கிற சமுதாயத்தை, எங்க கொண்டு நிப்பாட்டிருக்கிற? தாய்மையை எப்படிப்பட்ட உதாரணம், அன்புக்கு உதாரணமா சொல்லக்கூடிய பெண்ணு ரொம்ப சர்வ அலட்சியமா சொல்றா, ஆமா நான் தான் கொன்னேங்கிறா. என்ன காரணத்தை சொல்கிறாள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வைதல் மௌஊதத்து சுயிலத் பிஐ தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட இந்த குழந்தைகளை விசாரிப்பேன். நல்லா சொல்றான், விசாரிக்கப்படுவார்கள். உயிரோடு புதைக்கிறீங்களப்பா பெண் குழந்தைகளை, விசாரிப்பேன். என்னத்துக்கு விசாரிப்பேன்? பிஐ தம்பின் குத்திலத், என்ன பாவம் செய்ததற்காக கொல்லப்பட்டுச்சு, ஏண்டா இந்த சிசு என்ன பாவம் செய்தது என்று கொல்லப்பட்டுச்சு, ஏண்டா கொன்றீங்க, என்ன பாவம் செய்ததற்காக கொண்டீர்கள் என்று விசாரிப்பேன். குழந்தையை பேச வைக்குமா ரப்புல் ஆலமீன், குழந்தையை பத்த தாயை பேச வைக்குமா? அவ சொல்லுவா அழகா, கடவுளே நான் காரணம் இல்லை, இவங்க தான் காரணம், இந்த ஆண் வர்க்கம் காரணம், வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ற மக்களா இருந்தால் நான் என் பிள்ளையை கொண்டிருப்பேனா, கொலை செஞ்சிருப்பானா என்று அந்த தாய் வழக்குரைத்தால் உன்னுடைய கதி என்ன? இந்த உலகத்தில் வர்ற அற்பமான காசுக்காக வேண்டி இவ்வளவு பாதகத்தை செய்ய நீ தயாராகிவிட்டாயே, உன்னுடைய நிலைமை என்ன? அந்த குழந்தையும் வழக்குரைக்கும், யா அல்லாஹ் பிறந்தேன், பிறந்ததை தவிர நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஒரு வார்த்தை பேசியதில்லை, என்னை துடிக்க துடிக்க சாவடித்து விட்டார்களே, வாளுகளை என்னை அழித்து விட்டார்களே, அல்லாஹ் இவங்க தான் காரணம். இந்த மாதிரியான ஜென்மங்களை பார்த்து பயந்துதான் என் அம்மா கொலை பண்ணா. என்னைய பேச வைத்தால், அல்லாஹ் குற்றவாளிக்குள்ள நிப்பாட்டினால் உங்களுக்கு தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வை ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதையெல்லாம் அல்லாஹ் விளங்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தூரமா சிந்திச்சு பார்த்து உங்களுக்கு மட்டும் தான் வழங்க முடியுமா? அட, எனக்கு விளங்கக்கூடிய இந்த விஷயம் என்ன படைச்ச ரப்புக்கு விளங்காதா? எனக்கு தெரியுது இந்த காரணம், உனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்துறவனுக்கு தெரியக்கூடிய இந்த உண்மை அவனை படைச்ச கடவுளுக்கு தெரியாதா? அப்ப எவ்வளவு பெரிய பயங்கரம் பாருங்க. இது ஒரு பக்கம் கிராமங்கள், கிராமங்கள்ல இப்படின்னு சொன்னா, கிராமங்கள்ல என்ன பண்றான், பெத்த உடனே பார்த்துப்புட்டு பொம்பளை பிள்ளை என்ன கள்ளிப்பாலை ஊத்து,
கழுத்து நடிச்சு கொள்ளு, நெல்லி போட்டு கொள்ளு, இப்படி செஞ்சு போடுறான். டவுன்ல என்ன நாகரிகம் படைச்ச டவுன்ல என்ன நடக்குது, பிற நகரங்கள் என்ன நடக்குது, ஸ்கேன் இருக்குது, முன்னாடியே கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, வெளியே வந்து பார்த்து கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய கொள்ளும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்கே தெரியாத வகையில கொண்டு விட்டா லேசா இருக்கும். போறான், கர்ப்பிணி ஆனவன பொண்டாட்டி கூட்டிட்டு போறான். ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, 3வது பிள்ளைக்கு தாய் ஆயிட்டா, கர்ப்பிணி ஆயிட்டா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறான். ஸ்கேன் போட்டு பார்க்கணும். என்னத்துக்கு ஸ்கேன் போட்டு பார்க்கணும்? ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்கணும். பார்க்கறான் பொம்பளை பிள்ளை. அவன் நினைக்கிறான், டவுன்ல உள்ளவன், படிச்சவன், கிராமத்துக்காரன் செய்யல. இத யார் செய்யறா? இத படித்தவனை நாசமாக்கி கிராமத்துக்காரனை நாசமாக்கி இருக்கு நீ இந்த வேலை. எல்லாரும் அரண்டு சாவுறான். 3வது பொம்பளையா, பொண்டாட்டியும் புருஷன் ஆலோசனை பண்றாங்க ராத்திரி பூரா உட்கார்ந்து. இப்ப ஏற்கனவே 2 இருக்குதே, 3வது ஒன்று வருது. இது வளர்ந்து இதையும் பெற்று முடியுமா நமக்கு? எனக்கு 2000 சம்பளம் கிடைக்குது, வாடகை வீட்டுல நான் இருக்கிறேன். இந்த லட்சணத்துல 3 எப்படி கரை சேர்க்க முடியும்? இப்ப இந்த பாதி வயசு போயிடுச்சு, இன்னும் 10 வருஷத்தை உழைக்க முடியும். இந்த 10 வருஷத்து உழைப்புல இந்த 2ஐயும் கரை சேர்த்துட்டு அப்புறம் 3வது வருத அது எனக்கு கரை சேர்க்க முடியுமா என்று பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்றான். அவளும் பாக்குறான், ஆமா ஏதாவது தப்பு தவறு நடக்கிறத விட இது நல்லது தானே. என்ன செய்யுங்கிறீங்க? உள்ளக்கே அழிச்சிருவோம், வயிற்றுக்குள்ள வச்சு இருந்தா குடிச்சு போடு, உள்ளக்க சாவடிச்சு போடுவோம், அடுத்தடுத்து வெளியே போட்டுருவோம். நமக்கு தெரிய போறது இல்ல. வயிற்றுக்குள்ள பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு வயிற்றுக்கு உள்ளக்க வச்சு சமாதி. பெருநகரங்கள்ல, தமிழகத்தினுடைய பெருநகரங்கள்ல நடக்குது. தமிழகத்து கிராமங்கள்ல பெத்த பிறகு சாவடிக்கிறான், தமிழகத்து பெருநகரங்கள்ல வயிற்று வச்சு சாவடிக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தனை தள்ளுதப்பா, இந்த மாதிரி ஒருத்தன் நினைக்க சொல்லுத, இந்த மாதிரி நம்ம குழந்தைய கொல்லணும்ன்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குத. இத நீ பாவம் நினைக்கிறியா? இதுல உனக்கு பங்கு இருக்குன்னு நினைக்கிறியா இல்லன்னு நினைக்கிறியா? எப்படி இதை நம்ம அனுமதிக்க முடியும்? எப்படி இதை வாங்க முடியும்? எப்படி இந்த பணத்துக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப வரதட்சணையினால ஏற்படுற தீமை என்ன? இந்த சிசு கொலைகள் அம்புட்டு வரும். தர்மபுரியில செத்த லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான், சேலத்துல செத்த பட்டி எல்லாம் இருக்குது, உசிலம்பட்டி பட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் வரும். நம்ம வாழ்ந்த காலத்து நடந்தது. அது ஒரு 5000 10,000 வரும். 5000 10,000 பேரை சாவடிச்ச பாவி நீ. வாங்காத ஒருத்தனா இருந்தா யாரெல்லாம் நான் அதுல சம்பந்தம் இல்ல, நான் வாங்கல, எனக்கு என்ன முடியுமோ அதை நான் செஞ்சேன்னு சொல்லி தப்பிச்சு கொள்ள முடியும். வாங்கினவனுக்கு முடியுமா? அல்லாஹ் விடுவானா? இத சிந்திச்சு பாருங்க. இத ஒண்ணு சிந்தி. வாங்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா நீ வாங்கவே மாட்ட. ஆகிரத்து நம்பிக்கை இல்லைன்னா நீ வாங்கலாம், அவ்வளவுதான். ஆகிரத்தை நம்பக்கூடியவனா இருந்தா இது சின்ன தப்பே கிடையாது. நீ வட்டி வாங்குறத விட பெரிய தப்பு, குடிச்சு தமாறிய அதை விட பெரிய தப்பு, எவ்வளவு ஒருத்தர் இழுத்துட்டு ஓடி போயிட்டு ஓடியாடுறிய அதை விட பெரிய தப்பு. கொலை, பல பேர் ஒளிகட்டு போறது, நூத்துக்கணக்கான சாவுகள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. இதாயிடுச்சா? இவ்வளவுதானா? வரதட்சணை வாங்குறதுனால இவ்வளவுதான் நடக்குதா? இல்ல, இன்னமும் நடக்குது. கண்ணியமா, கௌரவமா, மானத்தோட ரோசத்தோட ஒருத்தன் வாழ்றான். பெண்ண பெற வரைக்கும் மானத்தோட வாழ்ந்தாங்க, ரோசத்தோட வாழ்வான். வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டா கூட எவங்கிட்டையும் கையாந்த மாட்டான். அவ்வளவு சுயமரியாதை, அவ்வளவு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருந்துகிட்டு இருந்தவன். அந்த மாதிரி வாழ்ந்த ஒருத்தனுக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறக்க வேண்டியதான் மிச்சம். பிறந்த உடனே வழி இருக்காது. எல்லாம் வாங்குறாங்க, எல்லாம் ஏகமான தீர்மானிச்சு விட்டாங்க. என்ன பண்றது? ஜமாத் தலைவர் ரகசியமா இப்ப பாப்பான், இந்த மாதிரி இருக்குங்க 2 குமரு எனக்கு கட்டி கொடுக்க முடியாது, ஒரு கடிதம் தாங்க, நான் வெளியூர்ல போய் பிச்சை எடுத்துட்டு வந்துடுறேன். சொந்த ஊர்ல எடுக்க கௌரவம் இடம் தரல. எவனும் சொந்த ஊர்ல கௌரவம் பார்ப்பான், தெரியாத ஊர்ல கௌரவம் பார்ப்பானா? கௌரவம் பார்ப்பது என்பதை தனக்கு தெரிந்தவர்களுக்கு மத்தியில மட்டும்தான் மனுஷன் பார்ப்பான். நம்மளை யாருன்னு தெரியலன்னு வைங்க, அங்க போய் நம்ம என்ன செஞ்சா அவனுக்கு தெரிய போகுது? என்ன யாருன்னா என்னவும் தெரியாது, நான் குடிச்சுட்டாருன்னா கூட உங்களுக்கு தெரிய போதா? தெரிய போறது இல்ல. அப்ப தெரியாத ஊருக்கு போறதுக்காக என்ன பண்றான்? ஜமாத்தில் லெட்டர் வாங்கிட்டு ஊர் ஊரா போறான். அம்மா பட்டத்துக்காரன் தொண்டிக்கு வர்றான், தொண்டிக்காரன் அம்மா பட்டத்துக்கு வர்றான், கோட்டை பட்டத்துக்காரன் கும்போணத்துக்கு போறான், கும்போணத்துக்காரன் என்ன செய்யறான்? தஞ்சாவூருக்கு போறான் பிச்சை எடுக்க. குமர பெற்றதுக்காக வேண்டி 50 ரூபா தரேன்னு பேசிடுவாரு. சோத்துக்கு உனக்கு லாட்ரி. இவன் தெனாவட்ட என்ன செய்வான்? 50 ரூபா தர முடியும். எப்படி தருவேன்? அவன் தரலாம்.
வீடு இருக்காடா இல்ல, நகை நட்டு இருக்காடா இல்ல, எப்படி தருவேன்? தருவேன் தருவேன் சொல்லிவிடுறானா, நெருங்கிற கல்யாண நாள் நோட்டை தூக்கிட்டு போறான். உலகத்துல எல்லா மதத்துக்கும் வழிபாட்டு தலம் இருக்குது. கோயில் இருக்கு இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சை இருக்குது, சீக்கியர்களுக்கு குருத்வாரா இருக்குது, புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்குது, முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது. எந்த வழிபாட்டு தலத்திலேயாச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு ஐயா ஒரு ஏழை மிஸ்கின் வந்திருக்கிறேன், குமராளி வந்திருக்கிறேன், ஜமாத்து கடிதத்தோட வந்திருக்கிறேன், ஏதாவது தாங்கன்னு கேட்டிருக்கானா? கோயில் அந்த காட்சி நீ பாத்தியா? பார்க்கல. சர்ச்சில் உனக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. சீக்கிரம் கோயில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. புத்தர்களுடைய கோயில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எங்க பார்க்க முடியும்? பள்ளிவாசல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் நம்ம என்ன செய்யறோம்? அது ஒரு நிகழ்ச்சியா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். கண்ணு இருக்குது, அல்லாஹ் சொல்றானே கண்ணு இருந்து பார்க்க மாட்டார்கள், பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டேங்கிறோம். அவன் பிச்சை எடுக்கிறதா தெரியுது, பின்னணி தெரியுது இல்ல. பிச்சை எடுக்கிறான நினைச்சு பார்க்கணும். என்னடா இது ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி ஒரு பிச்சை எடுக்கணுமா? ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றதுக்காக வேண்டி ஊர் ஊர் அலையணுமா? பிச்சை எடுக்கும் பொழுது சொல்லுவாங்க அந்த காலத்துல கடன் பட்டார் நெஞ்சம் போல. இந்த கடன் பட்டாம் பாருங்க, அவனுடைய நெஞ்சம் வந்து ரொம்ப உறுத்துமா. கொடுக்கலையே அந்த காலத்துல. இப்ப உறுத்துமாங்க போடான்றான், நான் எப்படி அவட்ட வாங்கினேன்றான். இப்ப கடன் பட்டவனுக்கு கடுகளவு உறுத்தல் கூட கிடையாது. கடனையும் வாங்கிவிட்டு ஒரு கடையில கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்து நன்றிக்காக வேண்டியா அந்த கடையில ஜாமான் வாங்கினேன். கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, அன்னையோட அவனை இழந்த வேண்டியதான் கஸ்டமரை. வியாபாரமும் வேற இடத்துக்கு போயிடும். அம்மா படுத்த ஆளுக்கு நல்லா தெரியும். கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, எல்லாம் மளிகை கடை வச்சுக்கிறாள் தானே. கடனை கொடுத்தீங்க, கடன் வாங்குற வரைக்கும் உங்கள்கிட்ட வாடிக்கையாளர் இருப்பான். கடனை கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த ரூபாயும் போயிடும். ஒரு மாசம் வியாபாரம் பண்ணுவாங்க, அதுவும் போயிடும். அப்படி சித்திர அந்த கடை வாங்கிட்டு வரும். இதை கூத்த பாக்குறீங்க, உறுத்தாது. கடன் பட்டாருக்கு எந்த உறுத்தலும் இல்ல. இன்னைக்கு உறுத்தல் யாரு தெரியுமா? இந்த சுயமரியாதையோட வாழ்ந்த ஒருத்தன் கையேந்திரான அப்ப ஏற்படுற உறுத்தலை நினைச்சுப்பார். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிட்டு நீ ஒவ்வொருத்தரும் இங்க பிச்சைக்காரர் யாரும் இருக்கல, நீ போய் சாப்பாட்டுக்கு இல்லன்னு ஒரு வீட்டு கதவை தட்டி அம்மா தாயே பசிக்குதுன்னு கேட்கிற நிலையில கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. எப்படி இருக்கும் மனசு? கேட்கிற கையேந்தியா அம்மா தாயேண்டா பிச்சை போடுங்கடா நினைச்சு பாக்குறியா இல்லையா? ஏத்துக்கிறமா உங்க மனசு? ஏத்துக்கிற. திருட வேண்டாலும் போவான், பிச்சைக்கு போக மாட்டான். ஆமா, ஏமாத்தி வேணாலும் எத்தி பிழைக்க தயாரா இருப்பான், பிச்சை எடுக்க மாட்டான். அப்ப அந்த அளவுக்கு பிச்சை எடுத்தல் என்பது அவ்வளவு கேவலமான ஒரு காரியம். இஸ்லாமும் அதை கேவலம் என்று சொல்லுது. சாவ கிடக்கும் போதுதான் பிச்சை எடுக்கலாம், உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி. அதிகப்படுத்துவதற்காக பிச்சை எடுக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதிரி பிச்சை எடுப்பானையானால் அவன் முகத்திலே சதையற்றவனாக வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மறுமை நாள்ல யாசிக்கவே கூடாது, கை எந்தவே கூடாது, நிமிர்ந்து நிக்கணும். அப்படி நிமிர்ந்து வாழ வேண்டிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ என்ன பண்ற? இல்லாத இடத்துல கேட்டு அவனை போய் ஊர் ஊரா பிச்சை எடுக்க வைக்கிறீங்க. எப்படி கூனி குறுகி அன்னைக்கே செத்து போயெல்லாம் நினைக்கிறான். இந்த பொண்ணை பத்ததுக்காக வேண்டி எவன்ட்டெல்லாம் போய் எத்தனை பேர் கிளம்பிட்டேமா ஒருத்தன். இவங்க கேட்பான், உண்மையிலேயே இவனுக்கு குமராளியா இருப்பான், அழகாரமெல்லாம் வச்சிருப்பான். 50 காசு கொடுக்கக்கூடிய ஒருத்தன் கேட்பான், எத்தனை பேர் கிளம்பிட்டீங்க, இது ஒரு தொழிலா போச்சா உங்களுக்கு? அப்பவே நாக்க பிடிக்கிட்டு சாவலாம் இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டு வர்ற காசை வாங்குற மானங்கெட்ட ஜென்மமா நீங்க. முக்காவாசிக்கு திருமணம் அப்படித்தான் நடக்குது சமுதாயத்துல. கோடீஸ்வரனா இருக்கிறான், முக்காவாசி திருமணங்கள் பிச்சை எடுத்துதான் நடக்குது. ஊர் ஊரா பிச்சை எடுக்க விட்டு நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை எனக்கு தாண்டு கேட்கிறானே, உங்களை எங்க போய் நான் சேர்க்கிறது? எந்த லிஸ்ட்ல உங்களை வைக்கிறது? எந்த கணக்குல உங்களை? எனக்கு புரியவே இல்லை. எப்படி உங்களுக்கு மனசு வருது? அந்த நகரங்கள்ல தாதாக்கள் இருப்பானுவோ, சென்னை, கல்கத்தா, பம்பாய் போன்ற நகரங்கள்ல தாதா இருக்கான். தாதா இவங்களுக்கு தொழில் என்ன தெரியுமா? கட்ட பஞ்சாயத்து தொழில் பண்ணுவாங்க, அது ஒரு தொழில். அதை விட லாபகரமான தொழில் ஒன்று பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க? அம்மாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் மாதிரி ஊருக்கு வர்றது, தெருவில் விளையாடிட்டு இருக்க அழகான பிள்ளை தூக்கிட்டு போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கடத்திட்டு போயிடுவாங்க. 5 வயசு 3 வயசு பிள்ளையில கடத்திக்கிட்டு போய், எதுக்குங்கிறீங்க? கடத்திக்கிட்டு போய் நல்ல அழகான பிள்ளைய கண்ணை நோண்டுவாங்க, பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காக வேண்டி கையை முடிச்சு வச்சிருவாங்க. அப்பதானே கொடுப்பான் இறக்கப்பட்டு. பிச்சை கேட்கும் பொழுது நல்ல அழகா நீட்டா இருந்தா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இந்த பிச்சை எடுக்கிறவனுக்கு பூரா ஏதாவது ஊனம் இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் என்னங்கிறீங்க? பிறவி ஊனமா? இல்ல. இந்த குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய் ஒரு பிள்ளைக்கு காலை உடைக்குவான், இன்னொரு பிள்ளை கையை உடைப்பான், இன்னொரு பிள்ளை கண்ணை நோண்டுவான், இன்னொரு பிள்ளைக்கு சூடு போடுவான், இன்னொரு பிள்ளைக்கு மூக்கா இருப்பான்,
இன்னொரு பிள்ளை கால இருப்பான், இன்னொரு பிள்ளைக்கு வாயை அப்படி இழுத்து விட்டுருவான். இந்த மாதிரி கோலத்துல 25 பிள்ளைகளை பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு வச்சிருவான். இந்த பிள்ளைகளை உட்காந்து பிச்சை எடுக்கும். பிச்சை எடுத்தோன்னு சாயந்தரம் வருவான், சோத்துக்குள்ள காசை கொடுத்துட்டு அவன் ஒரு 10,000 ரூபாய் அள்ளிட்டு போயிருவான் ஒரு நாளைக்கு. இவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. இந்த குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்க சொல்லி இவன் வாங்கி திங்கிறானே, அதுக்கு உன் மாமனார வரப்போறவனை பிச்சை எடுக்க வச்சு நீ வாங்கி திங்கிறிய, உனக்கு என்ன வித்தியாசம்? அடிப்படையில் என்ன வித்தியாசம்? அந்த குழந்தை தனக்காக எடுக்கல பிச்சை, அவனை மிரட்டுற தாதாக்கா எடுக்குது. இந்த மாமனார் தனக்காக எடுக்கல, அவனை மிரட்டுற இந்த மருமகன் தாதா உனக்காக எடுக்கிறான், பிச்சை எடுக்கிறான். இப்ப என்ன உனக்கு நியாயம் இருக்கு சொல்லு பாப்போம். அல்லாஹ் இந்த தாதாவை விடுவானா? மர்மை நல்லா கூப்பிட்டு, அட ஏண்டா குழந்தை பிச்சை எடுக்க வச்ச, சுயமரியாதை வளர்ந்தோட குழந்தைய வச்சு ஏண்டா பொழைச்சேன்னு கேட்பானா? இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இவனா பிச்சை எடுத்தான், அந்த புள்ளதான பிச்சை எடுத்துச்சு அப்படின்னு பிள்ளைய போட்டு மிதிப்பானா? அல்லாஹ் யார மிதிப்பான்? மர்மோனை தான் மிதிப்பான், உன்னே தான் மிதிப்பான். வாங்கினீல பிச்சை எடுத்துக்கிட்டு வர்ற காசு வந்தாலும் பரவாயில்லைன்னு அனுப்புறிய, பிச்சை மட்டுமா எடுக்கிறான்? பிச்சை எடுக்கிறான் சில பேரு, இருக்கிற ஊட்ட விற்கிறான் சில பேரு, சில பேர் வட்டிக்கு வாங்குறான். 1 லட்சம் ரூபாய் வீட்டை கொடுத்து 25,000 ரூபாய் வாங்குறான். அதட்ட முடியாம மூலிகை போச்சுக்கிறானோ, வீடு போயிடுச்சு. வீட்டை விற்கிறான், நிலத்தை விற்கிறான், அதை விற்கிறான், இதை விற்கிறான், எல்லாத்தையும் விற்கிறான். பத்தல ஒரு பொண்ணை தான் கரையை இருக்க முடியுது. அழகா பழமொழி சொல்றாங்களே, 5 பொம்பளை பிள்ளைய பெத்தா, நம்ம நாட்டுல பழமொழியை பாருங்க, 5 பொம்பளை பிள்ளைய பெத்தா அரசனும் ஆண்டியாவான், 5 பெண்ணை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆயிருவானா. என்ன பழமொழி பத்தியல? அது அந்த காலத்துல. அது இப்ப 2 போதும். விளங்காம சொல்லிட்டாங்க. இந்த 10,000 20,000 கேட்டாங்கல்ல, அந்த காலத்துல தான் 5 பெத்த அரசு ஆண்டியாவான். இப்ப அம்மா பட்டத்துல 2 பெத்தா போதும், ஆண்டியா போயிடலாம். கீழக்கரைக்கு 1 பெத்த ஆண்டியா போயிடலாம். இந்த கீழக்கரை காயல் பண்ண ஊர்லாம் இருக்க, அங்கெல்லாம் எத்தனை பேர் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்தா போதும். ஏன் 25 லட்சம் கேட்கிறாயா? ஒரு பெண்ணை பெத்ததுக்காக வேண்டி 25 லட்சம் கேட்கிறான். காரு கேட்கிறான், கிலோ கணக்கில் நகை கேட்கிறான், கம்பல்சரியா வீடு கேட்கிறான். அப்ப அரசு ஆண்டி ஆக மாட்டானா? ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தா ஆண்டி ஆகக்கூடிய சமுதாயங்கள் இருக்கா இல்லையா? அவர் எங்க? ஒரு கீழக்கரைக்காரு உண்டாங்க, உண்டா? கீழக்கரைக்காரத்தை கேட்டுவிட்டேன். 25 லட்சம் ரூபாய், கிலோ கணக்கில் நகை, இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். உங்க மாதிரி ஊரா இருந்துச்சு வைங்க, 2 பொம்பளை பிள்ளை தான் பெறணும், முடிஞ்சாவன் அதோட லைஃப் கால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயத்தை கொஞ்சம் போய் பாரு. சவுதி அரேபியாவை பாரு, குமர்கள் உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்களே அந்த சமுதாயத்தை இன்னைக்கு போய் பாரு. அவன் 1000 தப்பு செய்யட்டும், அவன் லட்சம் தப்பு செய்யட்டும், அவன்கிட்ட டௌரி இல்ல. அழகா சொன்னாங்களே, டௌரிக்கு அரபியில வார்த்தையே கிடையாது. டௌரிக்கு வரதட்சணை இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் வரதட்சணைக்கு சொல்லு இருக்குது, அரபியில வரதட்சணைக்கு சொல்லு இல்ல, அந்த சொல்லு கூட இல்லாம வச்சிருக்காங்க. வரதட்சணைங்கிறதுக்கு அந்த மொழியில கூட சொல்லு இல்ல. அப்படி அற்புதமான சமுதாயத்தை இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அங்க என்ன நிலைமை? வீட்டுக்கு வீடு குமர்கள் இருக்குது, ஆண் குமர்கள், பெண் குமர்கள் இல்ல. வீட்டுக்கு 2 குமர் இருக்கு, 25 வயசு ஆம்பளை, கல்யாணம் ஆகல. ஏண்டா ஆகல? வசதி இல்ல. என்னடா வசதி? 5 லட்சம் ரூபாய் கேட்கிறா மகரு. பொம்புல கல்யாணம் பண்ணுவதற்காக வேண்டி எவ்வளவு கேட்கிறானா? 5 லட்சம் ரூபாய் கேட்கிறான். 5 லட்சம் ரூபாய் இல்ல, ரியால். ஒரு ரியால் 12 ரூபாயா? எவ்வளவு? 60 லட்சம் ரூபாய். ஒரு பொம்புல தன்னை ஒரு ஆண்மகன் கல்யாணம் பண்றதா இருந்தா 60 லட்சம் ரூபாய் எண்ணி விடாங்கிறார். 60 லட்சம் ரூபாய்க்கு வக்கு இல்லாத வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். இதை பார்த்து சவுதி அரசாங்கம் என்ன பண்ணுது? மானியம் கொடுக்குது. கல்யாணம் பண்ண வயசுக்கு வசதி இல்லாத இளைஞர்களே அப்பீல் பண்ணுங்க, மானியம் தர்றோம், அதை வச்சு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ண வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தா ஆண்டி அரசனாகுறான், இங்க 2 பொம்பளை பிள்ளைய பெத்தா அரச ஆண்டியா போயிடறான். என்ன ஒரு சமுதாய அமைப்புக்கு தலைகளை மாத்திட்டீங்க பாத்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயத்தை பார்த்தா அப்படி மகிழ்ச்சியா இருக்குது. நீ எதுக்கு வாங்குற இந்த பணம்? அதையும் சொல்லி காட்டுற. எதுக்கு இந்த வரதட்சணை வாங்குற? நீ ஒரு கணக்கு போடுற. என்ன கணக்கு? உழைக்காம, கஷ்டப்படாம, சிரமப்படாம, உரிய பாரதூரமான முயற்சிகளை மேற்கொள்ளாம தூக்கு நாப்புல கையில கிடைக்கிற லட்டு மாதிரி விடலாமா? இதான நோக்கம். நீ என்ன நினைக்கிற? ஒரு கஷ்டப்படல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற. உன்னைய ஆம்பளையா ஆக்கிக்கிட்டு நீ இல்ல,
ஏண்டா நீயா உனக்கு ஆம்பளை ஆக்கிக்கிட்ட, அமெரிக்காவில் சிகிச்சை பண்ணி ஆம்பளைக்கு உள்ள அம்சமெல்லாம் எனக்கு அமைச்சு தாங்க அப்படின்னு 10 லட்சம் செலவு பண்ணி ஆம்பளை ஆனியா? அடே நீ ஆம்பளை ஆனதுக்கு நீ காரணமா? நீ காரணம் இல்ல. உங்க அப்பன் காரணமா? இல்ல. என்ன உருவான்னு அவனுக்கு தெரியாது. உங்க அம்மா காரணமா? அவளுக்கும் தெரியாது. உள்ளக என்ன இருக்கு அவளுக்கு தெரியாது. நீ ஆம்பளை ஆனதுக்கு நீ காரணமா இருந்தா கேளு. நான் ஆம்பளையாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஒண்ணுமில்ல ஆம்பளை கும்பளை இல்லாம மனுஷன் பிறந்து மனுஷனே ஆம்பளை ஆவறதுக்கு முயற்சி பண்ணா நீ கேட்கிற நான் நியாயம் ஒத்துக்கிறேன். நீ ஆம்பளைக்குரிய அந்த அம்சங்களை எல்லாம் உனக்கு கிஃப்டா தந்தவன் அவன், அன்பளிப்பா தந்தவன் அவன். அவன் தந்த அன்பளிப்ப அற்ப காசுக்கு விக்கிற பாவி நீ. அல்லாஹ் தந்த அந்த அன்பளிப்ப அற்பமான கிரயத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு எந்த பங்கும் இல்ல. நீ கேட்கிற 5 லட்சம் கொடுன்னு கேட்கிற, 10 லட்சம் கொடுன்னு கேட்கிற. உழைக்காம ஆம்பளையா இருக்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிய அவனு தர்றான், வேற வழி இல்லாம தர்றான். சரி, இந்த காசுக்கு தான் ஆசைப்படுறேன் நினைச்சிச்சா? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை மறந்துட்டு நீங்க வரதட்சணை வாங்குனீல, நான் வரதட்சணை வாங்கி கோடீஸ்வரன் நான் போனேன்னு சொன்ன ஒரு 10 பேரை காட்டு பாப்பேன் சமுதாயத்தில். அவன் ஒருத்தர் இருக்கான், யாவும் வச்சுக்க. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நமக்கு நம்ப சொல்றான். எப்படி சொல்றான்? அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அதிபதியே, தூத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு நீ ஆட்சியை கொடுக்குகிறாய். வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய். வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியமாக வாழச் செய்கிறாய், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். பியதிக்கல் கைர், எல்லா நன்மையும் உன் கைவசத்தில் இருக்கிறது. இப்படி நம்மளை நம்ப சொல்றான் அல்லாஹ். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு அள்ளி தருகிறான், நாடியவர்களுக்கு அளந்து தருகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் அள்ளி போடுகிறான், கணக்கு இல்லாம தருகிறான். வ யக்திர், சில பேருக்கு அளந்து தருகிறான். இது அவனுடைய வேலை. நீ மனுஷன் தர்றத வாங்கி மனுஷன் தப்பான முறையில் சுருட்டி பணக்காரன் ஆவலன்னு கணக்கு போட்டு வேற கணக்கு அவன் போடுவான். படைச்ச ரப்புல் ஆலமீன் வேற கணக்கு போடுவான். கொஞ்சம் சிந்திச்சு நீங்க பார்க்கணும். அரபு நாட்டில் அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்க நினைச்சு அதுக்காக சொல்ல வரேன், சொல்லி ஆகணும். இதை அரபு நாட்டில் என்ன வளம் இருக்கு சொல்லு பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த அரபு நாட்டில் காவிரி ஓடுதா, கங்கை ஓடுதா, யமுனை ஓடுதா, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுதா? ஒரு இலவும் கிடையாது. ஒரு புல்லு முளைக்குமா? கிடைக்காது. ஒரு பூண்டு முளைக்குமா? முளைக்காது. ஒரு கத்திரிக்காய் விளையுமா? விளையாது. ஒரு உருளைக்கிழங்கு உற்பத்தி ஆகுமா? விளையாது. ஒரு ஆப்பிள் கிடைக்குமா? ஒண்ணும் கிடையாது. என்ன மட்டும்தான் கிடைக்கும்? கோதுமை விளையும், இல்லைன்னா பேரிச்சம்பழம் விளையும். இதை தாண்டி வேற ஏதாவது திங்க ஆசைப்பட்டா ஒட்டகத்தை அறுத்து போட்டுத்தீங்களா, ஆட்டதிக்கலாம். வேற என்ன அந்த நாட்டில் இருக்குது? உருவளமும் கிடையாது, உருவளமும் கிடையாது. வறண்டு உலகத்திலேயே பிச்சைக்கார நாடா இருப்பதற்குரிய எல்லா தகுதிகளும் அந்த நிலப்பரப்புக்கு இருக்குது. நிலப்பரப்பை வச்சு பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல வாழ்றவன் பிச்சைக்காரன் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அடே இது ஓன் கணக்குடா, அது ஓன் கணக்கு. ஏன் கணக்கு என்ன தெரியுமா? அங்க நெல்லு விளையாம இருக்கலாம், புல்லு விளையாம இருக்கலாம், வேற ஒண்ணு விளைய வைக்கிறேன் பாரு, கருப்பு தங்கத்தை விளைய வைக்கிறேன் பாரு. தோன்றுன இடமெல்லாம் கருப்பு தங்கம், பெட்ரோல். பெட்ரோலுக்கு இன்னொரு பேர் கருப்பு தங்கம். வேணா கருப்பா தான் வருது, கண்ணங்கிறேந்து வரும். அதை ஃபில்டர் பண்ணி வடிச்சா இங்கிட்டு பெட்ரோலா போகும், அப்புறம் மண்ணெண்ணெய், டீசல், அப்புறமே தாரு. இந்த தாரு மண்ணெண்ணெய் கலந்த கருப்பா இருக்கும்ல, அதான். அப்ப இந்த கருப்பு தங்க அள்ளி கொடுத்து அல்லாஹ் எதனால கொடுக்குறான் தெரியுமா? வாங்கலையில இந்த உன்னை கடைப்பிடிக்கிறான் பாரு. ரிஸ்க் தர்றவன் அல்லாஹ் நம்புறான் பாரு. அட எந்த பொண்டாட்டி எனக்கு தர வேண்டிய, பொம்பளைய நான் மிரட்டி வாங்க மாட்டேன், ஆண்மையை விற்க மாட்டேன், அடிமாட்டு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு வாழ்றதுனால அல்லாஹ் என்ன செய்யறான்? உலகத்திலேயே ஒதுக்கப்பட்ட பூமி, உன்னுக்கும் உதவாத பூமி, எதுக்கு லாயக்கு இல்லாத பூமி, அவன் பென்சில பறக்கிறான். உனக்கு சைக்கிளுக்கு வக்கில்ல, வாங்கிட்டு இருக்கிற உனக்கு சைக்கிளுக்கு வக்கில்ல. அவன் என்ன செய்யறான்? ஆளுக்கு 7 பென்சில் வச்சுக்கிட்டான். அப்பனுக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு, மகளுக்கு ஒண்ணு, பேத்திக்கு ஒண்ணு, அம்பட்டு பென்சில் நிப்பாட்டி வச்சு பறக்கிறான். உலகத்திலே உயர்தரமான பில்டிங்க கட்டுறான். வீட்டுல 22 ஏசி 32 ஏசி வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கழிச்சு போட்ட சக்க நம்மள பணக்காரனாக்குது.
நீ அவன்கிட்ட போய் சம்பளத்துக்கு வாங்கிட்டு இப்படி தூக்கி விடுங்க. எப்படி ஆக்கிட்ட பாத்தியா? வரதட்சணை வாங்கக்கூடிய உன்னைய அரபிக்கு போய் டிரைவர் கார் ஓட்ட வச்சு இங்க வந்து பணக்காரன உன்னைய காட்டி விட்டான்ல. அங்க கார் தான் ஓட்டுவாரு, அங்க கார் ஓட்டுற வேலை, இங்க வந்து செய்வாரு. நான் துபாயில இருக்கேன், 5000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த காசுக்கு இங்க 5000 ரூபாய் மதிப்பு. 500 ரூபாய் 5000 ரூபாய் பிசாத்து காசு வாங்கிட்டு வந்து நீங்க பணக்காரன் இருக்கிறீங்க. அப்போ உன்னைய பணக்காரன் ஆக்குற அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு அள்ளி போட்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நம்பிப்பாரு. உன் பொண்டாட்டி வழியா வர தேவையில்லை, பொத்துக்கிட்டு கொட்டும், பொத்துக்கிட்டு கொட்டும். இன்னும் சொல்றேன் கேளுங்க, உலகத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் அல்லாஹ் வந்து ரிஸ்க்கு பொறுப்பேத்துக்கல. இதை செஞ்சா ரிஸ்க் கிடைக்கும், தொழுதா ரிஸ்க் கிடைக்கும் சொல்றானா? இல்ல. தொழுதா பணக்காரன் அவளா அல்லாஹ் சொல்லவே இல்லை. யாரெல்லாம் நோன்பு வைக்கிறீங்களோ அவர்கள்லாம் பணக்காரனாவாங்க சொல்லவே இல்லை. எதுக்கு அல்லாஹ் கேரண்டி தர்றான்? எதுக்கு அல்லாஹ் கேரண்டி தர்றான்? செல் கல்யாணம் பண்ணுனேன்னா உன் பொண்டாட்டிக்குள்ள சேர்த்து நான் தருவடாங்கிறான் அல்லாஹ். யகூனு ஃபுகரா யுகனிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அடே நீ ஏழையா இருந்தால் அவள்கிட்ட வாங்க நினைக்காதடா, என்னுடைய அருளை அள்ளி போட்டு உன்னை செல்வந்தனாக்குறேன். கேரண்டி. அவன் கொடுத்த கேரண்டி செஞ்சு காட்டுறான். உனக்கு செய்ய மாட்டான், நீ நான் நம்பலையே. அல்லாஹ் எனக்கு தர முடியுமா? என் மாமனார்ல தர போறாரு. நீ மாமனார அல்லாஹ்வ நினைச்சதுனால உனக்கு தரல. அல்ல அவன் மத்ததுல 1000 தப்பு செஞ்சுட்டு போறான், கரெக்டா நம்புறான். என்ன நம்புறான்? இது வாங்க மாட்டேன், பம்புளிட்ட கை நீட்டு அந்த வேலையை ரெண்டு வச்சுக்கிறார் அப்படிங்கிறான்ல. அல்லாஹ் கேரண்டியே, அவன் சொன்ன கேரண்டியே அவன் நிரூபிச்சு காட்டுறான், கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். யகூனு ஃபுகரா, ஏழைகளா இருப்பார்களே ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள், யுகனிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, தன்னுடைய அருளால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறான் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டுறானே. அந்த அல்லாஹ்வை நீ நம்புனா மனுஷன் கேப்பியா? அல்லாஹ் தருவான். என் பொண்டாட்டிக்குள்ள ரிஸ்க என் கையில தருவான். என் பொண்டாட்டிக்கு என்ன அளந்து போட்டிருக்கானோ அதை ஏன்டான அல்லாஹ் தரணும். என் பிள்ளைக்கு அளந்து போட்டதை ஏன்டான அல்லாஹ் தரணும். சேர்த்து என் கையில தருவான், சேர்த்து தருவான் அப்படின்னு நம்பிப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே நீங்கள் பறவைகளை பார்த்திருக்கிறீர்களா? சொல்றாங்க, பறவைகளை பார்த்திருக்கிறீர்களா? பறவை அதிகாலை நேரத்தில் கூடுகளில் இருந்து புறப்படுகிறது, தன்னுடைய கூட்டில் இருந்து புறப்படுது. பறவை புறப்படும் போது நீங்கள் பார்த்தீர்களேயானால் அதனுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி போய், வயிறு இருக்கிறது தெரியாது, ஒட்டி போய் புறப்படுகிறது. போகும்போதே மணிப்பர்ஸ் எடுத்துட்டு போகுதா, பைய தூக்கிட்டு போகுதா, செக் புக் எடுத்துட்டு போகுதா, கிரெடிட் கார்டு வச்சுட்டு போகுதா? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்லாம போகுது. வயிறுகள் எல்லாம் ஒட்டி போன நிலையில அந்த பறவைகள் செல்கின்றன. திரும்பி வரும்போது பார்த்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்லல இத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை பிள்ளைக்கும் கூட புரிகிற விதமாக பாடம் நடத்துகிற திறன் பெற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது திரும்பி வரும்போது பார்த்தீர்களா தொங்கி போய் இருக்குதுங்க, ஒரு 1/2 கிலோ இருக்கும் போல இருக்கு. அந்த குருவியுடைய எடையே 50 கிராம் தான் இருக்கு, வயிற்றுல 1/2 கிலோ ஏத்திட்டு வருது. பார்த்திருக்கிறீங்களா? அந்த குருவிகள் திரும்பி வரும் பொழுது வயிறுகள் தொங்கிய நிலையில வருகிறது. அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ் மேல தவக்கல் வைத்தால் உங்களுக்கும் அவன் அள்ளி போடுவான். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன கமா தவக்கலு துயூர், பறவைகள் தவக்கல் வைப்பது போல, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து புறப்படுவது போல நீயும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் உனக்கு அள்ளி போடுவான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய கேரண்டி. அல்லாஹ் கேரண்டி சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில் உள்ள எந்த ஜீவனாக இருந்தாலும் ரிஸ்க் பொறுப்பு என்னை சேர்ந்தது. என்ற நீனா கொடுக்கிற ரிஸ்க், இந்த பூமியில உள்ள எல்லா ஜீவனுக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அல்லாஹ். அப்ப நீ என்ன நினைக்கணும்? அல்லாஹ் நமக்கு தரக்கூடாது என்று தீர்மானித்து விட்டானேயானால் நீ எத்தனை கோடியை நீ வரதட்சணையா வாங்கினாலும் நிக்காது, நிக்கவே நிக்காது. அல்லாஹ் உனக்கு தரக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டான்னா நீ வாங்க, எவன்ட்ட வாங்கு. தரணும் என்றவன் தீர்மானித்து இருந்தால் எவன்ட்ட கேட்காத, அது வாட்டுக்கு வந்து கொட்டும், அது வாட்டுக்கு வந்து போடும். இந்த மூளைகட்ட ஒட்டக புத்திமாங்க அரபிகளை பாத்தீங்களா? மூளையை கொண்ட பணக்காரன போறான் இல்ல, ஒட்டக புத்தி கொண்டவங்க மூளையும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது, நாட்டுல வளமும் கிடையாது. நான் இருக்கிறேன்டா, நான் இருக்கிற அள்ளி போடுறதுக்கு. ரப்புல் ஆலமீன் காட்டுறானே, அந்த அல்லாஹ் மேல நம்பிக்கை வை,
வாங்க மாட்டேன். போடா, நீ என்னடா எனக்கு தர்றது? என் பொண்டாட்டிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி பாருடா, சொல்லி பாரு. அல்லாஹ் தரானா இல்லையான்னு பாப்போம். தர்றேன்னு கேரண்டி தர்றான் அல்லாஹ். இந்த கேரண்டி நம்பணும். வெறுமனே பணம் பணம்னு ஓடுனீன்னா வரலாறு உனக்கு பாடம் படிச்சு தருது. பணம் பணம்னு ஓடியவனுடைய வரலாறுகள்லாம் என்ன ஆச்சு? உங்க அம்மா பட்டணத்துல இருந்து இந்த நீண்ட கடலோரத்தை எடுத்துக்கிறோமா? எங்க போனோம்? எல்லாரும் சம்பாதிக்க கொழும்புக்கு போனோம், கள்ளத்தோணில போனோம். 4ஆம் கிளாஸ் படிச்சா போதும் ஓடு. பொம்பளைக்கு அதுவும் தெரிய வேண்டியது இல்ல. அம்மா பட்டின பொம்பளைக்கு விசேஷ சிறப்பு இருக்குது. நீங்க வருத்தப்பட்டாலும் சொல்லணும். 99 பேருக்கு கையெழுத்து போட தெரியாது. அப்படியே ஆக்கி வச்சிருக்கிறோம். 100க்கு 99 பெண்களுக்கு கையெழுத்து எல்லாம் கை நாட்டாக்கி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஆம்பளைக்கு 4ஆம் கிளாஸ் போதும். அனுப்பிவிட்டோமா கொழும்புக்கு. பெரிய பெரிய தொழில் அதிபர்களா இருந்தவன எல்லாம் ஒரே ஒரு கலவரம், 10 நிமிஷ கலவரம். என்ன ஆச்சு? ராத்திரி படுக்கும் போது பணக்கார, காலையில ராமேஸ்வரம். நடந்துச்சா? 80கள்ல நடந்துச்சா? நான் 100 வருஷத்துக்கு முந்தின கதையை சொல்லல, 20 வருஷத்துக்கு முந்தின கதையை சொல்றேன். 80கள்ல அந்த 80, 81 நேரங்கள்ல குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில், இலங்கையில கலவரம் தலைவிரிச்சு ஆறு நேரத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரனா மில் அதிபர்களாக படுத்தவனை எல்லாம் ராமேஸ்வரம் அகதி முகாமில கொண்டாந்து நிப்பாட்டி பட்டச்சோரை வாங்கி திங்க வச்ச ரப்புல் ஆலமீன் இருக்கான, அவன் நீ மறந்துடாத. எவ்வளவு நேரம் ஆகும் உன்னை பிரட்டி எடுக்க? பண திமுருல, காசு இருக்குங்கிற மமதையில நீ கசக்கி பிடிஞ்சு வாங்கலாம் நினைக்கிறியா? நீ கொடுக்க நினைக்கிறியா? உன்னை பிரட்டி விட எவ்வளவு நேரம் ஆகும்? தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன்னாஸ். அல்லாஹ் சொல்றான், காலச்சக்கரத்தை நாம் மக்களுக்கு மத்தியிலே மாறி மாறி சுழல செய்வோம். மேல உள்ளது கீழே போயே தீரும். சுழலுகிற சக்கரத்தில் எதுவும் மேலே இருக்காது, எதுவும் கீழே இருக்காது. அல்லாஹ் இந்த உலகத்தை சுழலும் சக்கரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறான். காலத்தை சக்கரத்துக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இது சுழண்டு கொண்டேதான் இருக்கும். நீ வாங்கி நின்றுலாம் நினைக்காத, சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சுத்திக்கிட்டே இருக்கும். என்ன அர்த்தம்? கீழே உள்ளது மேல, மேல உள்ளது கீழே, மறுபடியும் கீழே உள்ளது மேல. இதான் கீழே உள்ளது மேல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உதாரணம் சொல்லி காட்டுறான். அதனால இந்த காசு பணம் அவங்கள்ட்ட வாங்கி நிமிந்தரலாம் நினைச்சிடாத. அல்லாஹ் நாடுனா பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. முஸ்லிம் நாடு, இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் சொல்லி நாட்டை துண்டாடிக்கிட்டு போன கபோதிகள் நிறைந்த நாடு. அந்த பங்களாதேஷ்ல எது என்ன? இன்னைக்கு இஸ்லாமும் இல்ல, ஒழுக்கமும் இல்ல, பண்பாடும் இல்ல, வரதட்சணை இருக்குது. மிஞ்சி போன வரதட்சணை இருக்குது. வரதட்சணையினால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? பங்களாதேஷுடைய ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிக்கிறான், விபச்சாரம் செய்வது குற்றமில்லை, வறுமைக்கு செய்யத்தான் செய்வார்கள். தீர்ப்பளிக்கிறான் முஸ்லிம் நாட்டு நீதிமன்றம், விபச்சாரம் செய்வது தப்பு இல்லைன்னு தீர்ப்பளிக்கிறான். அவ்வளவு பெருகி போயிருக்கு விபச்சாரம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பங்களாதேஷ்ல. ஏன்? வரதட்சணை. கல்யாணம் கிடைக்கல, முஸ்லிம் நாடு, மாப்பிள்ளை கிடைக்கல. ஓ என்னடா, ஓ அப்படியே போவோம். போயிட்டானா அல்லாஹ் சும்மா விட்டானா? அந்த மாதிரியான பங்களாதேஷ ஒரு இழுப்பு தான் இழுத்தான் அல்லாஹ். என்னங்க அல்லாஹ் அல்லாஹ் ஏதாவது தண்டிக்கிறாண்டா பெரிய 10 லட்சம் பேர் அனுப்பி ஏக்க பாட்டிசன் கொடுத்து அனுப்பணுமா? அல்லாஹ்வுக்கு அசைக்கு அழிக்கிறதுக்கு பெரிய வேலையெல்லாம் வேண்டியது இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமாகிய சைகத்துன் வாஹிதா, ஒரு சத்தம் தானே, முடிஞ்சு வச்ச ஃபைலாகும் காமிக்கும், கதை முடிஞ்சு வரும். அவனுடைய வேலை என்னது? பெருசவனும் செய்ய மாட்டான். இப்படின்னா போச்சு, இந்த பூமிய இப்படின்னு ஒரு செகண்ட் ஆட்டினா போச்சு, பொல 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 எல்லாம் கொண்டு போயிடும். ஒருத்த மிஞ்ச மாட்டீங்க. லூத் நபியுடைய காலத்தில் வரலாறு சொல்லி காட்டுறான். லூத் நபி காலத்தில் இப்படித்தான் பண்ணாங்க. பொம்பளைகளுக்கு உணர்வு இருக்குன்னு உணரவே இல்லை அவங்க. பொம்பளைகளுக்கும் காம உணர்வு இருக்குது, பொம்பளைகளுக்கும் ஆசை இருக்குது, பொம்பளைகளுக்கும் அவர்களுக்கு உடல் தேவை இருக்குது என்பதை விளங்காம லூத் நபி சமுதாயம் என்ன பண்ணார்? ஆம்பளைக்கு ஆம்பளை, ஹோமோசெக்சுவல், ஓரின சேர்க்கை ஈடுபட்டு இருந்தான் அந்த சமுதாயம். பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கல, வாழ்க்கை துணை கிடைக்கல. பார்த்தான் அல்லாஹ் ஒரு நபி அனுப்பி பார்த்தான். இதுக்குன்னு ஒரு நபி, அவரும் போய் என்னென்னவோ சொல்லி பார்த்தார். லூத் நபி கேட்கிற மாதிரி இல்ல. அல்லாஹ் என்ன பண்ணான்? இந்த பெண்களுடைய உணர்வோடு விளையாடியதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? ஃபஜஅல்னா ஆலியஹா சாபிலஹா வ அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தும் மின் தீன் முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக லில் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் சொல்றான், நான் என்ன பண்ண தெரியுமாடா? அந்த ஊரை, லூத் நபி வாழ்ந்த அந்த சமுதாயம் வாழ்ந்த ஊரை அப்படியே மேற்புறத்தை கீழ்ப்புறமாக புரட்டி விட்டேன். தோசையை புரட்டுற மாதிரி அப்படி ஒரு கீழே சொருகுனா ஒரு 5 அடிக்கு கீழே விட்டு தூக்கி பறிச்சு போட்டான். முடிஞ்சு வச்சு ஊரோட எல்லாம் காலி. ஒண்ணு மிஞ்சல, ஒரு பனைமரம் கூட மிஞ்சல.
முடிஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நினைச்சிட்டான், அழிச்சு எடுத்து விட்டான். அதை அல்லாஹ் செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும், எத்தனை வருஷமாகும்? இதுக்கு பெரிய 5 ஆண்டு திட்டம் போடணுமா? அல்லாஹ் எல்லாம் குன் ஃபயகுன் தான். அவனுக்கு என்னது? இன்னமா இத அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். எதையாவது நாடிவிட்டால் சொல்லுவான், ஆயிரம். அல்லாஹ்வுடைய வேலை என்ன? ஆகும்பா, பெரட்டு, பெரண்டுரும். பெரலண்டா பெரண்டு, அவ்வளவுதான். வேற பெரிய பயங்கரமான முஸ்லிம்லாம் எடுக்க வேண்டியது இல்ல.